श्रीरङ्गलक्ष्मणमुनीन्द्रपदारविन्दसेवोपलब्धनिगमान्तयुगान्तरङ्गम् वैराग्यभाग्यनिरवध्यगुणप्रकर्षम् वन्दे सदा वरदलक्ष्मणयोगिवर्यम् श्रीमते श्रीवरदरामानुजमहादेशिकाय नमः। ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி டெங்கணிக்கோட்டை சுவாமி என்று முனித்திரய சம்பிரதாயத்திலே பிரசித்தரான தேன்கணிக்கோட்டை ஸ்ரீ வரதராமானுஜ மகாதேசிகன்னு சொல்லக்கூடிய சந்நியாசி சார்வபௌமரா ஆச்சாரிய சார்வபௌமரா எழுந்தருளியிருந்த சுவாமியனுடையதான திருநட்சத்திரம் இன்னைக்கு. இந்த மகானுடையதான நம்முடைய பாவத்தை போக்கக்கூடிய திவ்ய வைபவத்தை இப்போது அனுபவிக்கப் போகிறோம். ஸ்ரீமத் வேதமார்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரிய பகவத் ராமானுஜ சித்தாந்த நிர்தாரண சார்வபௌம தேன்கணிக்கோட்டை வரத லக்ஷ்மண யோகின்னு சொல்லக்கூடிய இந்த சுவாமி சந்நியாச தர்மம்னு சொல்லக்கூடிய தர்மமே அவதாரம் பண்ணி வந்து நடமாடிய தெய்வமாக விளங்கியவர். ஒரு சந்நியாசி எப்படி இருக்க வேணும் அப்படின்னு யதி தர்ம சாஸ்திரம்னு சொல்லக்கூடியதான கிரந்தம் தெரிவிக்கிறது. சுவாமி எம்பெருமானாருடைய சிஷ்யராக இருந்த கோவிந்த ஜீயர்னு சொல்லக்கூடியவர் அவருடைய பூர்வாசிரமத்திலே யாதவ பிரகாஷர் என்று ராமானுஜருக்கு அத்வைத பாட்டம் சொல்லிக் கொடுத்த ஆச்சாரியர். அவர் பின்னாளில் திருந்தி விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு ராமானுஜரை ஆசிரியித்து அவருடைய சிஷ்யர்களில் ஒருத்தரா சமாசிரயண சரணாகதிகள்லாம் பண்ணிக்கொண்டு அவரிடத்திலேயே சந்நியாசமும் பெற்றுக்கொண்டு கோவிந்த ஜீயர் என்கிற பெயரோடு கூட சந்நியாசி தர்மத்தை அனுஷ்டித்துக் கொண்டு வந்தார். அப்போ சுவாமி ராமானுஜர் அவரை ஸ்ரீ வைஷ்ணவ சந்நியாசிகள் எப்படி இருக்க வேண்டும் என்கிற லட்சணங்களை எல்லாம் சொல்லக்கூடியதான தர்மசாஸ்திர வசனங்களை எல்லாம் தொகுத்து ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ சந்நியாசி இப்படிதான் இருக்க வேண்டும் என்று ஆதாரமாக இருக்கக்கூடியதான ஒரு கிரந்தத்தை ஒரு புஸ்தகத்தை எழுதும்படியாக நியமித்தார். அந்த ராமானுஜருடைய நியமனப்படிக்கு யதாசாஸ்திரம் அவர் எழுதின புஸ்தகத்துக்கு யதி தர்ம சமுச்சய பேரு. அந்த யதி தர்ம சமுச்சயத்திலே ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ சன்னியாசியானவன் எப்படி வாழ்ந்து மறைய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் யதி தர்ம சமுச்சயம் வாசிச்சு தெரிஞ்சுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இந்த சுவாமியினுடைய வாழ்க்கையை தெரிஞ்சுட்டாலே போரும். யதி தர்ம சமுச்சயத்தை காட்டிலும் ஒரு சன்னியாசி இப்படிதான் வாழ வேண்டும் என்பதற்கு நிதர்சனமான உதாரண புருஷராக இந்த சுவாமி நடமாடும் சந்நியாச தெய்வமாக எழுந்தருளியிருந்தார். ராமானுஜரை சொல்றச்ச யதிராஜர்னு சொல்றோம், ஆளவந்தார சொல்றச்ச யதிகட்கு இறைவன் அப்படின்னு சன்னியாசிகளுக்கெல்லாம் தெய்வம்னு சொல்றோம். அந்த வரிசையிலே இந்த சுவாமியும் கூட சன்னியாசிகளில் சிங்கமாக தெய்வமாக நடமாடும் தெய்வமாக திகழ்ந்தவர். இந்த சுவாமிக்கு வரதராமானுஜ மகாதேசிகன்னு திருநாமம் இருந்தாலும் கூட நாராயண சுவாமி அப்படின்னு தான் ரொம்ப பிரசித்தி. டெங்கணிக்கோட்டை நாராயண சுவாமின்னு சொல்லுவா. ஏன் இந்த திருநாமம் அப்படின்னா சுவாமி அடிக்கடி நாராயணா நாராயணா அப்படின்னு அடி வயத்துல இருந்து தொண்டை எடுத்து பல தூரத்துக்கு கேட்கும்படி கத்தியாகுமா. சுவாமிக்கு எம்பெருமானிடத்துல இருக்கக்கூடிய பரம பக்தியினாலே ஏற்படக்கூடிய உணர்ச்சி வச பெருக்கு அது. கார்த்தால எழுந்துட்ட உடனே ஹரி ஹரின்னு அப்படி அமங்கலங்களை ஒழிக்கக்கூடிய அந்த பரம மங்களமான சப்தத்தை வசந்த குரலிலே சொல்லுங்கோ. அந்த ஹரி சப்தமானது ஹரி நாமாவானது லோகத்திலே எந்த திசைகளிலெல்லாம் பரவுகிறதோ அந்த திசைகளில் இருக்கக்கூடிய அமங்கலங்களை எல்லாம் ஒழித்து லோகம் புனிதப்படுத்தப்படும்னு ஆண்டாள் தெரிவித்தாலே அந்த எம்பெருமானுடைய திருநாமமான நாராயணா என்பதை இந்த லோகத்திலே அதிர்வலைகளை ஏற்படுத்தும்படியாக மிகவும் பக்தியோடு கூட அப்போதப்போது உறக்க உச்சரித்துக் கொண்டே இருந்தவர் இந்த சுவாமி. அதனால நாராயண சுவாமின்னு திருநாமம் இவருக்கு. இவர் வைராகியத்துக்கு பேர் போனவர். பணத்தாசை பொருளாசை மண்ணாசை இதெல்லாம் என்னன்னே தெரியாது சுவாமிக்கு. ஒருத்தன் எப்படி பணத்துல பற்றில்லாமல் ஆசாபாசங்கள்ல பற்றில்லாமல் சொத்து சுகங்கள்ல போகங்கள்ல பற்றில்லாமல் வைராகிய நிதியாக விளங்க முடியும் அப்படின்னு கேட்டால் அந்த வைராகியத்துக்கு இந்த சுவாமி தான் நல்ல உதாரணம். இந்த சுவாமி பெரிய செல்வந்தராக பிறந்தவர், ஆனால் ரொம்ப சாதாரணமாக வாழ்ந்தவர். வைராகியம் மட்டுமல்ல, ஞானத்திலும் இந்த சுவாமி மாதிரி கரை கண்ட ஞானமுடையவா ஒருத்தர் கிடையாதுன்னு சொல்லும்படியான ஞானம் இவருக்கு.
அனுஷ்டானத்திலும் கூட நெருப்பளம்பின ஆச்சாரத்தோட கூட பரம அனுஷ்டாதாவாக இருந்தவர். அதனாலே இவரை ஞான வைராகிய அனுஷ்டான சேவதி அப்படின்னு பூர்வாச்சாரியர்கள்லாம் கொண்டாடினான். இப்படி பரம வைராகிய நிதியாக இருக்கக்கூடிய இந்த சுவாமி யதுகிரின்னு சொல்லக்கூடிய திருநாராயணபுரம் திவ்யதேசம் மேல்கோட்டை இருக்கிறதே, அதனுடைய பிராந்தத்திலே இருக்கக்கூடிய தற்போதைய கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே இருக்கக்கூடிய தேன்கனி கோட்டைன்னு சொல்லக்கூடிய டெங்கனி கோட்டை என்கிற ஸ்ரீகிராமத்தில் ஒரு சித்திரை மாசம் பூரட்டாதி நட்சத்திரத்தன்னைக்கு திரு அவதாரம் பண்ணினார். சுவாமிக்கு பூர்வாசிரமத்திலே நரசிம்மாச்சாரியர்னு திருநாமம், குழந்தைக்கு நரசிம்மன்னு பேரு. இந்த சுவாமி பாரத்வாஜ கோத்திரத்தில் சாம வேதத்தை அத்தியனம் பண்ணக்கூடியதான திருக்குளத்திலே அவதாரம் பண்ணினவர். இவர் சாமசாகையை சேர்ந்தவரானபடியினாலே பூரணமாக சாமவேதத்தை அத்தியனம் பண்ணி தேர்ந்த பிரம்மவித் இந்த சுவாமி. பிறவியிலேயே பெரிய பணக்காரர், பெரிய தனிகர். ஆனாலும் கொஞ்சமும் அகங்காரம், டம்பம், ஆணவம், ஆடம்பரம் இதெல்லாம் இல்லாமல் சர்வசாதாரணமா ரொம்ப சுலபரா ஏழைகளைப் போல பரமகாந்தியாக வாழ்ந்த மகாத்மா. இப்படி எல்லா விதமான மேன்மைகள் இருந்தும் ஒரு மேன்மையும் இல்லாதவர் போலே சாதாரணமாக வாழக்கூடிய தெய்வமாக விளங்கியவர் இந்த சுவாமி. இந்த சுவாமி பிறப்பிலே தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர். தென்னாச்சாரிய குடும்பத்திலே அவதாரம் பண்ணின சுவாமி. சுவாமி தேசிகனிடத்துல விசேஷமான ஈடுபாடு. காரணம், சுவாமி தேசிகனுக்கு இருந்த வைராகியம். இவருக்கு பிறவியிலேயே பணத்தாசை, பொருளாசை இதெல்லாம் இல்லாமல் வைராகியம் நிறைந்தவர் இவர். சுவாமி தேசிகனும் கிரகஸ்தராக இருந்து கொண்டேயே அப்படி ஒரு வைராகியமா வெள்ள வேஷ்டி சன்னியாசியாட்டமா வாழ்ந்தவர். அவருடையதான சரித்திரத்தை கேட்டு கேட்டு அவருடைய மகிமைகளை எல்லாம் கேட்டு கேட்டு அவரிடத்துல இயல்பாக ஒரு பக்தி வந்தது இந்த சுவாமிக்கு. அதோடு கூட சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்களை எல்லாம் பக்தியோட கூட சேவிக்க ஆரம்பித்தார். சுவாமி தேசிகனுடையதான பிரபந்தங்கள் என்ன, ஸ்தோத்திரங்கள் என்ன, அவருடைய கிரந்தங்கள் என்ன, இது எல்லாத்தையும் ரொம்ப ஆதரமா சேவிக்க ஆரம்பித்தார். சேவிச்சுட்டு சித்தாந்தம்னா இதுதான் சித்தாந்தம், சம்பிரதாயம்னா இதுதான் சம்பிரதாயம், கிரந்தங்கள்னா அது இவைதான், இந்த லோகத்திலே சுவாமி தேசிகனுக்கு சமானமான ஒரு ஆச்சாரியர் இருக்க முடியாது, சுவாமி தேசிகனுடைய கிரந்தங்களை போலே ஒரு உத்தமமான கிரந்தத்தை சேவிக்க முடியாது, ந தெய்வம் தேசிகாத்பரம், சுவாமி தேசிகனுக்கு மேலான ஒரு தெய்வம் இல்லை, தேசிகோக்தேர் பரம் நாஸ்தி, தேசிகனுடைய கிரந்தங்களுக்கு சமானமான கிரந்தமோ அதை விட வசந்த கிரந்தமோ இல்லைன்னு சொல்லும்படியா உத்தமமான கிரந்தங்களை எல்லாம் அருளி செய்தவர் சுவாமி தேசிகன். அப்படின்னு தேசிகனிடத்துல அளவு கடந்த பக்தியோடு கூட இந்த சுவாமி எழுந்தருள் இருந்தார். அதனால இவர் தேசிக சம்பிரதாயத்திற்கு தழுவினார். தேசிக சம்பிரதாய திருவன்காப்பை தரித்துக் கொண்டு, தேசிக சம்பிரதாயப்படி அனுஷ்டானங்களை பண்ணிக்கொண்டு, தேசிக சம்பிரதாயத்து ஆச்சாரியர்களை ஆசிரியத்து பரநியாசம் பண்ணிக்கொண்டு, தேசிக சம்பிரதாயத்திலே முன்னணி ஆச்சாரியர்களில் ஒருத்தராக திகழ்ந்தவர், தேசிக சம்பிரதாயத்து சன்னியாசிகளிலே அக்ரகண்யரா முதல் சுவாமியாக திகழ்ந்தவர்னு சொல்லக்கூடிய பெருமை படைத்தவர் இந்த சுவாமி. இந்த சுவாமி அப்போது அந்த பிரதேசத்திலே மிகவும் பிரசித்தராக எழுந்தருளியிருந்து வைராகியமே வடிவெடுத்தவராக, ஞானமே வடிவெடுத்தவராக விளங்கிய ஸ்ரீமத் கேதாண்டப்பட்டி சுவாமின்னு சொல்லக்கூடிய கேதாண்டப்பட்டி பெரிய சுவாமி ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகன் திருவடிகளை ஆசிரியத்து அவரிடத்துல எல்லா சம்பந்தமும் பெற்றுக்கொண்டவர். கேதாண்டப்பட்டி சுவாமின்னு சொல்லக்கூடிய சிம்மம் தான் இந்த சிம்மத்துக்கு ஆச்சாரியன். இவருடைய ஞான பக்தி வைராகிய அனுஷ்டானங்களை பார்த்து கேதாண்டப்பட்டி சுவாமி ரொம்பவும் சந்தோஷத்தோட கூட இவர் நம்முடைய சிஷ்யனாக வருவது நமக்கு மிகவும் சந்தோஷம் என்கிற திருவுள்ளத்தோடு கூட இவரை அனுகிரகித்தார் அப்படின்னு சொல்லுவா. இவரும் கேதாண்டப்பட்டி சுவாமி திருவடிகளிலே ஒரு ஆச்சாரியன் திருவடிகளிலே சிஷ்யனுக்கு இருக்க வேண்டிய அத்தனை பக்தியோடு கூட அதை காட்டிலும் ஒருபடி மேலானதாய் பகவானிடத்திலே இருக்க வேண்டியதான மகா விஸ்வாசத்தோடு கூடின பிரதிபத்தியோடு இருந்தார். இவருக்கு கேதாண்டப்பட்டி சுவாமி வேற இல்ல, எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் வேற இல்ல. ஸ்ரீமன் நாராயணனே கேதாண்டப்பட்டி சுவாமியா அவதாரம் பண்ணி தனக்கு ஆச்சாரியனாக இருந்து தன்னை திருத்தி பணிகொள்கிறான் அப்படின்னு விசுவாசமா நம்பின சுவாமி கடைசி வரைக்கும். அப்படி சொல்லி வர்ணிக்க முடியாதபடியான அபரிமிதமான அளவில்லாத தேசிக பக்தியை உடையவர். தேசிக பக்தி, சுவாமி தேசிகனிடத்திலே இருக்கக்கூடியதான பக்தி ஒரு விக்கிரகமா வந்து நடமாடணும்னு சொன்னா அது இந்த டெங்கனிக்கோட்டை சுவாமின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தேசிக பக்தி இந்த சுவாமிக்கு.
அதே மாதிரி கேதாண்டபட்டி சுவாமின்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியனிடத்திலே இருக்கக்கூடியதான பக்தி ஒரு வடிவம் கொண்டு நடவாடுமானால் அது இந்த டெங்கனிக்கோட்டை சுவாமின்னு சொல்லும்படியா ஆச்சாரிய பக்தியே வடிவெடுத்தவர். கேதாண்டபட்டி சுவாமி திருவடியிலேயே சமாசிரயணம் என்ன, பரநியாசம் என்ன, காலக்ஷேபங்கள் என்ன எல்லாம் இந்த சுவாமிக்கு நல்ல முறையிலே நடந்தது. இந்த சுவாமி கேதாண்டபட்டி சுவாமி சந்நியாசியாக வருவதற்கு முன்னால் அவருடைய பூர்வாசிரமம் கேதாண்டபட்டி சக்கரவர்த்தி ஆச்சாரிய சுவாமின்னு திருநாமம் சுவாமிக்கு. சுவாமி பூர்வாசிரமத்திலேயே வசந்த சக்கரவர்த்தி வம்சத்திலே ஆச்சாரிய புருஷாலுடையதான குலத்திலே அவதாரம் பண்ணினவர் கேதாண்டபட்டி சுவாமி. அவர் சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்கு முன்னாடியே கிரகஸ்தரா இருக்கிறச்சேயே சமாசிரயண பரநியாசங்கள் காலக்ஷேபங்கள் எல்லாம் சாதித்துக் கொண்டு ஆச்சாரிய சிம்மமாக திகழ்ந்தவர். அவர் அப்படி கிரகஸ்தரா இருந்து சம்பிரதாய பிரவச்சனம் பண்ணக்கூடிய காலத்திலேயே இந்த டெங்கனிக்கோட்டை நரசிம்மாச்சாரியர்னு சொல்லக்கூடிய நம்ம சுவாமி அவரை ஆசிரியத்து சமாசிரயணம் பண்ணிக்கொண்டு சாமானிய சாஸ்திரங்களை எல்லாம் வாசிச்சுட்டு வந்தார். தர்க்கம் வியாக்கரணம்னு சொல்லக்கூடியதான சாமானிய சாஸ்திரங்களை எல்லாம் அங்க வாசிச்சுட்டு வந்தார். அப்படி சாமானிய சாஸ்திரங்களை வாசிக்கக்கூடிய காலத்திலேயே அவருடையதான ஞானம், அவருடையதான பாண்டித்யம் ஆச்சாரியரான கேதாண்டபட்டி சுவாமிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சான். அப்படி ஒரு மகா மேதாவியா எதை சொன்னாலும் ஏகசந்தா கிராகியா ஒரு முறை சொன்னாலே பிடித்துக் கொள்ளக்கூடிய கற்பூர புத்தியோடைய கூட திகழ்ந்தாராம் இந்த சுவாமி. அதோடு கூட கேதாண்டபட்டி சுவாமி இடத்திலே காலக்ஷேபம் பண்ணினவா, சாஸ்திர வாசவா, அவருடைய சிஷ்யாலா இருந்தவா கணக்கில்லாத பேர். இவ்வளவுதான் சொல்லிட முடியாது. கணக்கே இல்லாத சுவாமிகள்லாம் அவர் ஆசிரியிச்சு பெரிய மகா வித்வான்களா ஆச்சாரிய புருஷாலா வந்தா. முனித்திரய சம்பிரதாயத்திலே கேதாண்டபட்டி சுவாமி ஆச்சாரிய பரம்பரை வம்சம்னு சொல்லக்கூடியது ரொம்பவும் பெருசு. பல கிளைகளோடு கூட கூடியது, இன்றும் தொடர்ந்து வருவது. அப்பேற்பட்ட கேதாண்டபட்டி சுவாமியினுடைய முக்கிய சிஷ்யர்கள்னு சில பேர்லாம் இருப்பா. அவள்லாம் யாருன்னா, நிறைய கிரந்தங்கள் அருளி செய்து நம்முடைய ராமானுஜ சித்தாந்தத்தை, தேசிக சித்தாந்தத்தை ஸ்தாபித்தவர்கள். சமாசிரயண பரநியாசங்கள் காலக்ஷேபங்கள் எல்லாம் பண்ணிக்கொண்டு நம்முடைய சம்பிரதாயத்தை வாழ்வித்தவர்கள். கேதாண்டபட்டி சுவாமிக்கு பிறகு பல கிளைகளாக ஆச்சாரியகம் பண்ணி இந்த பூலோகத்தை உஜ்ஜீவனம் பண்ணினவர்கள், பலரை மோட்சத்துக்கு அனுப்பியவர்கள். அந்த கேதாண்டபட்டி சுவாமியினுடைய முக்கியமான சிஷ்யர்கள்ல இவர்தான் முதுமை வாய்ந்தவர். த சீனியர் மோஸ்ட் டிவோட்டி அண்ட் டிசிபிள் ஆஃப் ஸ்ரீமத் கேதாண்டபட்டி சுவாமி ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகன். இந்த சுவாமிக்கு சாமானிய சாஸ்திரங்கள்லாம் வாசிச்சு முடிச்சா விட்டு கேதாண்டபட்டி சுவாமி வசந்த ரீதியிலே ஸ்ரீபாஷ்யம் என்ன, கீதா பாஷ்யம் என்ன, பகவத் விஷயம் என்ன, ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரம் என்ன, இந்த மாதிரி முக்கியமான சம்பிரதாய கிரந்தங்களை எல்லாம் பிராச்சீன ரீதியிலே வரியடங்க தினவுகட காலக்ஷேபம் சாதித்தருளினார். ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரத்தை பூரணமாக காலக்ஷேபம் கேட்ட இந்த சுவாமி நடமாடும் ரகசியத்ரயசாரம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதை கடைபிடித்துக் கொண்டு வந்தார். ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரம்னு சொல்லக்கூடிய சுவாமி தேசிகனுடைய கிரந்தம் ஒரு பரநியாசம் பண்ணிக்கொண்ட பிரபன்னன் எப்படி வாழ வேண்டும் என்கிற என்சைக்ளோபீடியா அது. அதை வெறும தெரிஞ்சுண்டா போராது. அதுல சுவாமி தேசிகன் ஒரு பிரபன்னன் எப்படி இருக்கணும்னு சொல்லி இருக்காரோ அப்படிதான் இருப்பேன் என்று சங்கல்பம் கொண்டு அதே போல கடைசி மட்டும் வாழ்ந்த மகானிவர். ஒரு சிஷ்ய கிருத்தியாதிகாரத்திலே ஒரு சிஷ்யன் எப்படி இருக்க வேண்டும் என்று சுவாமி தேசிகன் சாதித்தாரோ அப்படியே பரிபூர்ணமாக விளங்கிய சிஷ்யர் இவர். அந்த கிரந்தத்திலே ஆச்சாரிய கிருத்தியாதிகாரத்திலே ஒரு ஆச்சாரியன் எப்படி இருக்க வேண்டும் என்று சுவாமி தேசிகன் சாதித்தாரோ அத்தனை ஆச்சாரிய குண பூர்த்தியையும் உடைய உத்தமமான ஆச்சாரியர் இவர். ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரத்தை இந்த சுவாமியாட்டமா புரிந்து கொண்டவர்கள், இந்த சுவாமியாட்டமா அதனுடைய சூக்ஷ்மார்த்தங்களை எல்லாம் அலசி ஆராய்ந்தவர்கள், இந்த சுவாமியாட்டமா சுவாமி தேசிகனுக்கு சமானமாக அந்த கிரந்தத்தை இந்த லோகத்திலே பிரவச்சனம் பண்ணினவர்கள் ஒருத்தரும் இல்லைன்னு சொல்லும்படியா ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரம், ரகசியத்ரயசார காலக்ஷேபம் அப்படின்னு சொன்னாலே இந்த சுவாமி தான் பலருக்கும் ஞாபகத்துக்கு வருவார். அந்த அளவுக்கு ஸ்ரீமத் ரகசியத்ரயசாரையிலே நிஷ்டையுடைய சுவாமி. அப்பேற்பட்ட மகான் காலக்ஷேபங்கள்லாம் பரிபூர்ணமா பண்ணி முடித்தார். சுவாமிக்கு விசேஷமா கேதாண்டபட்டி சுவாமியாலே காஞ்சிபுரத்திலே தேவப்பெருமாள் திருவடியிலே பரநியாசம் பண்ணி வைக்கப்பட்டது. கேதாண்டபட்டி சுவாமியும் திருமலை, திருச்சானூர், காஞ்சிபுரம் முதலான பல திவ்யதேசங்களிலே எழுந்தருளியிருந்து சம்பிரதாய பிரவச்சனம் பண்ணின மகாத்மா. அவர் காஞ்சிபுரத்திலே எழுந்தருளியிருந்த போது
அவரை ஆசிரியத்து தேவப்பெருமாளிடத்திலே பரநியாசம் பண்ணி கொண்டார் இந்த டெங்கனிக்கோட்டை சுவாமி. தேவப்பெருமாளுக்கு பிரணதார்த்திகரன், அடியவர்களுடைய துன்பத்தை போக்குபவன் திருநாமம். அந்த எம்பெருமானிடத்துல இவருக்கு பரநியாசம். அதனால எல்லா எம்பெருமான்களிடத்திலே இருக்கக்கூடிய பக்தியை காட்டிலும் ஒரு படி விசேஷமான பக்தி தேவப்பெருமாளிடத்துல இந்த சுவாமிக்கு உண்டு. அடிக்கடி பிரணதார்த்திகர வரத பிரபோ அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாராம் சுவாமி. தன்னை ரட்சிக்கிற பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பெருமாளிடத்திலே இருக்கக்கூடிய அதீதமான பக்தி. இப்ப ஏற்பட்ட சுவாமிக்கு நல்ல ஒரு அம்மங்காருடன் கல்யாணம் ஆச்சு. முறைப்படி கிரகஸ்த தர்மங்களை எல்லாம் குறையில்லாமல் வழுவாமல் அனுஷ்டித்துக் கொண்டு வந்தார் சுவாமி. சுவாமி பிறவியிலேயே பெரும் பணக்காரர்னு சொன்ன முன்னோம். அதனால அப்படி சுவாமி தங்க தட்டிலேயே சாட்டுண்டு, வெள்ளி சொம்புலையே தீர்த்தம் சாட்டுண்டு, அப்படி பணத்திலேயே மிதந்துண்டெல்லாம் ஒன்றும் வாழல. ரொம்ப வைராக்கியத்தோடு கூட ரொம்ப சுலபரா ரொம்ப எளிமையானவராகவே இருந்து கொண்டு வந்தார். சுமார் 200 வருஷங்களுக்கு முன்பு சுவாமிக்கு அப்பவே பல லட்சங்கள்ல சொத்து இருக்குமா. அன்னைக்கு பல லட்சங்கள்ல சொத்துன்னா இன்னைக்கு பல கோடிகள் சொத்துன்னு சொல்றா. அத்தனை சொத்தையும் வித்து டெங்கனிக்கோட்டை, லக்ஷ்மிபுரம், கேதாண்டப்பட்டி, கரும்பட்டி என்று சொல்லக்கூடிய 4 அக்ரஹாரங்களிலும் பெருமாளுக்கு கோவில் கட்டி அல்லது இருந்த கோயிலை புனருத்தாரணம் பண்ணி நிறைய திருக்கோயில் கைங்கரியங்களை எல்லாம் பண்ணினார். நிறைய அர்ச்சா விக்கிரகங்களை எல்லாம் பிரதிஷ்டை பண்ணினார். நிறைய கைங்கரியபராலான பாகவதாலுக்கு சகாயம் பண்ணினார். இப்படி திவதேச கைங்கரியம், அர்ச்சாவதார கைங்கரியத்திலேயே தன்னுடைய சொத்து முழுத்தையும் சுவாமி விநியோகம் பண்ணிவிட்டார். இது சுவாமி சன்னியாசியாக வந்ததுக்கு அப்புறம் இல்ல, சுவாமி கிரகஸ்தராக இருக்கிற போதே இதுல இருந்தே சுவாமியினுடைய வைராக்கியம் தெரியும். இத்தனை சொத்து இருக்கு, எத்தனை சௌகரியமா வாழலாம், ஆமடியா இருக்கா, நன்னா வாழ வைக்கலாம் அப்படின்ற எண்ணம் எல்லாம் சுவாமிக்கு இல்லை. சுலபமா பகவத் பாகவத ஆராதனம் பண்ணி கொண்டு வாழ்ந்தால் போரும். எம்பெருமான் விசேஷமா நமக்கு சொத்து கொடுத்திருக்கிறது அவனுடைய கைங்கரியத்தை பண்றதுக்காக உணர்ந்து அப்படியே வாரி கொடுத்தவர் சுவாமி. அப்புறம் வாழ்க்கையை எப்படி நடத்தினார் அப்படின்னா, நம்முடைய சம்பிரதாயத்திலே பரமை காந்திகளாக இருக்கக்கூடிய ஆச்சாரியால் எல்லாரும் கடைபிடித்த ஒரே விஷயம் ஸ்ரீ தேசிக விருத்தின்னு சொல்லக்கூடிய உஞ்சவிருத்தி. சுவாமி தேசிகன் எப்படி வாழ்நாள் முழுக்க உஞ்சவிருத்தியே பண்ணி தன்னுடைய குடும்ப ரட்சணத்தை பண்ணினாரோ அந்த மாதிரி இந்த சுவாமியும் கூட சுவாமி தேசிகனை போலே உஞ்சவிருத்தி பண்ணி கிரகஸ்தாசிரம தர்மத்தை குறைவில்லாமல் அனுஷ்டித்துக் கொண்டு வந்தார். அதோடு கூட அதிதி சத்காரமும் பண்ணியவர். பண்ணுவது தேசிக விருத்தியாக இருந்தாலும் அதிலே என்ன முடிகிறதோ அந்த அளவுக்கு அதிதிகளுக்கு ததியாராதனமும் பண்ணி வைத்த பெருமையுடைய கிரகஸ்தராக இந்த சுவாமி திகழ்ந்தார். சுவாமியினுடையதான பாண்டித்யம், சுவாமியினுடைய ஞானத்தை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், சுவாமியினுடைய நாவிலே ஹயக்ரீவன் நாட்டியமாடினானாம். இந்த சுவாமியினுடைய நாக்கிலே ஹயக்ரீவன் எம்பெருமான் சிம்ஹாசனத்தை போட்டு அமர்ந்து கொண்டான். இனி இவருடைய நாக்கை விட்டு நான் நகரமாட்டேன் அப்படின்னு இளம் பிராயத்திலே இவருடைய நாவிலே சிம்மாசனம் இட்டுக் கொண்டு அமர்ந்த ஹயக்ரீவன் கடைசி மட்டும் இவருடைய நாக்கை விட்டு எழுந்துக்கல. முதல்ல சிம்ஹாசனமிட்டு அமர்ந்த ஹயக்ரீவன் நாளடைவில் நாட்டியமாடத் தொடங்கிவிட்டான். அப்பேற்பட்ட பாண்டித்யத்தோடைய கூட இந்த சுவாமி எழுந்தருள் இருந்தார். எப்போதும் பூர்வாச்சாரியர்களுடைய ஸ்ரீசூக்திகள், சுவாமி ஆளவந்தார் இப்படி சாதிப்பார், கூரத்தாழ்வான் இப்படி சாதிப்பார், சுவாமி தேசிகன் இப்படி சாதிப்பார், சுவாமி ராமானுஜர் இப்படி சாதிப்பார், சுவாமி பராசர பட்டர் இப்படி சாதிப்பார்னு எப்போதும் பூர்வாச்சாரியர்களுடைய ஸ்ரீசூக்திகளையே சொல்லிட்டு இருப்பாராம் சுவாமி. அருளி செயல்ல சுவாமிக்கு பூரணமான ஈடுபாடு உண்டு. எப்போதும் ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் சுவாமியினுடைய இருந்து வந்துட்டு இருக்குமா. அப்படி ஆழ்வார்களுடைய அருளி செயல்கள் என்ன, ஆளவந்தார் ராமானுஜர் முதலான ஆச்சாரியர்களுடைய கிரந்தங்கள் என்ன, இதில் இருக்கக்கூடியதான வரிகளை எல்லாம் சொல்லிக்கொண்டே காலத்தை நல்ல விதத்திலே கழித்தவர் சுவாமி. நல்ல பிரம்மவித்து, பிரம்மவித்துன்னு சொல்றதை காட்டிலும் பிரம்மவித்து அக்ரகண்யர்னு சொல்லணும் சுவாமிய. பிரம்மவித்துக்கள் கோஷ்டியிலே முதன்மை ஸ்தானம் பெற்று திகழ்பவர். இந்த சுவாமிய சொல்றச்ச இவரை நேர்ல சேவிச்ச மகான்கள் சொல்றா, ஸ்வேதத்வீப வாசிகளை போன்றே இருக்கக்கூடிய பரம பாகவதரா இந்த சுவாமி. ஸ்வேதத்வீப வாசிகள்னு சொல்றவா எப்போதும் கூப்பிய கையோடு கூட எம்பெருமானை குறித்து நமகா 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 நமகான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவா. எப்போதும் தங்களுடைய தியானத்திலே பெருமாளை சேவித்துக் கொண்டும் அனுபவித்துக் கொண்டும் இருக்கக்கூடியவர்கள். அவளுக்கு பகவானை சேவிக்கிறது, பகவத் கைங்கரியம் பண்றது, பாகவத கைங்கரியம் பண்றது, இதை தவிர வேற ஒன்றும் தெரியாது.
இவா கையே இப்படிதான் இருக்குமோ அப்படின்னு சொல்றபடிக்கு எப்போதும் கூப்பிய கையோட அஞ்சலி பந்தத்தோட கூட மகிழ்ந்தபடி மலர்ந்த முகத்தோட பகவானை நினைத்துக் கொண்டு வாயாலே பகவானுடைய மந்திரங்களையும் நாமாக்களையும் சொல்லிக் கொண்டு அவனுக்கு நமகா 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 என்று சரணாகதி பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர்கள் இவர்கள். அந்த மாதிரி இந்த சுவாமியும் எப்போதும் கூப்பிய கையோட தான் இருப்பாராம். பெரும்பாலும் ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை சொல்றாரு அப்படின்னா அந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் சுவாமியினுடைய மனசுல ஓடும். நம்மளாட்டம் வெறும மனப்பாடம் பண்ணி ரெக்கார்டர் மாதிரி சொல்றது கிடையாது. சுவாமி எதை சொன்னாலும் அதனுடைய அர்த்தம் சுவாமியினுடைய மனசுல அப்படியே ஓடும். அந்த அனுபவம் வந்துடும் சுவாமிக்கு. ஒரு பாசுரம் சொன்னா அந்த ஆழ்வாருடைய அனுபவம் வந்துடும் சுவாமிக்கு. பராசரபட்டருடைய ஒரு ஸ்லோகத்தை சொன்னால் பராசரபட்டராவே மாறிடுவர். சுவாமி தேசிகனுடைய ஒரு ஸ்லோகத்தை சொன்னால் தேசிகனுடையதான பக்தி இவருக்கு வந்துடும். அந்த மாதிரி அர்த்தானுசந்தானமா என்ன வாயால சொல்றாரோ அதனுடைய அர்த்தத்தை மனசிலே தியானம் பண்ணி கொள்ளக்கூடியதான பாண்டித்யமும் ஸ்ரத்தையும் பக்தியும் இவருக்கு இருந்தபடியினாலே அந்த அர்த்தங்களை நினைச்சுண்டு கைகூப்புவர். அல்லது அப்பேற்பட்ட உத்தமமான பாசுரத்தை அருளி செய்த ஆழ்வார நினைச்சுண்டு கைகூப்புவர். அப்பேற்பட்ட உத்தமமான ஸ்தோத்திரத்தை அனுகிரகித்த சுவாமி தேசிகனை நினைச்சுண்டு கைகூப்புவர். என்ன அர்த்த விசேஷம் உள்ள பாசுரம், இப்படி ஒரு பாசுரத்தை ஆழ்வார் அனுகிரகம் பண்ணினாரே, எப்பேற்பட்ட ஆழ்வார் அப்படின்னு ஆழ்வார் நினைச்சுட்டு கைகூப்புவர். இது என்ன இத்தனை ஆச்சரியமான அர்த்தத்தை சுவாமி தேசிகன் இவ்வளவு சுலபமா சொல்லிட்டாரு, என்னே சுவாமி தேசிகனுடைய ஞானம்னு சுவாமி தேசிகனை நினைச்சுட்டு கைகூப்புவர். இப்படி பலகாலம் கை கூப்பினபடியே இருக்கும். புஸ்தகம் வாசிக்கிறச்ச கை கூப்பிண்டே வாசாகும். அடிக்கடி பெருமாளை பார்த்து கைகூப்பியாகும். பெருமாள் கையின்னு ஒண்ணு கொடுத்திருக்கிறதே அஞ்சலி பண்றதுக்காகத்தான் அப்படின்னு உபதேசம் பண்ணுவது போல சுவாமியினுடையதான இந்த நடவடிக்கை இருக்குமாம். அதனாலே இவர் ஸ்வேதத்வீப வாசிகளை போன்றவர்னு சொன்னதுக்கு தாத்பரியங்கள் என்னன்னா, அவ எப்படி எதுலையும் ஆசை இல்லாம எப்போதும் பகவானையே சேவிச்சுண்டு பாகவதாலேயே சேவிச்சுட்டு இருக்காளோ அதே மாதிரி இவரும் எப்போதும் பகவானையே சேவிச்சுண்டு பாகவதாலான ஆழ்வார் ஆச்சாரியர்களையும் ஸ்ரீ வைஷ்ணவர்களையுமே சேவித்துக் கொண்டு கூப்பிய கையோட இருப்பார். ஆனா அவ வாயால நமகா நமகான்னு சொல்லிட்டு இருக்காளே, இவர் எப்படி சொல்றாரு அப்படின்னா, ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமகா, ஸ்ரீமதே பிரணதார்த்திஹர வரத பிரபவே நமஹா அப்படின்னு இவருடைய ஆச்சாரியன் திருநாமத்தையும் இவருடைய தெய்வமான தேவப்பெருமாளுடைய திருநாமத்தையும் எப்போதும் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடியவர். ஸ்வேதத்வீபவாசிகள்லாம் நம இத்தியேவ வாதினகா, நமகா நமகா என்பதையே சொல்லிக் கொண்டிருப்பா. அது போல இவர் ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகாய நம இத்தியேவ வாதினகா, ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமகான்னு சொல்லக்கூடியதையே திரும்பவும் திரும்பவும் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர். அந்த அளவுக்கு பகவானிடத்திலும் பாகவதாலிடத்திலும் ஆச்சாரியனிடத்திலும் பக்தியும் கைங்கரியங்களும் பண்ணி கொண்டு விளங்கியவர். இப்படி கிட்டத்தட்ட ஒரு வெள்ள வேஷ்டி சன்னியாசியாவே வாழ்ந்து கொண்டு வந்த சுவாமிக்கு வைராக்கியம் ரொம்ப முத்தி போய் சன்னியாசம் வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்டார் சுவாமி. இதை தம்முடைய ஆச்சாரியரான கேதாண்டப்பட்டி சுவாமி சன்னதியிலே விஞ்ஞாபித்தார். சுவாமியும் சரின்னு திருவுள்ளம் புகந்து இவர் சன்னியாசம் வாங்கிக்கட்டும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணிட்டார். அப்ப சுவாமிக்கு ரொம்ப வயசு அதிகம். கேதாண்டப்பட்டி சுவாமிக்கு கேதாண்டப்பட்டி சுவாமின்னு சொல்லக்கூடிய ரங்கராமானுஜ மகாதேசிகன் திருக்குடந்தை தேசிகனுடைய முனித்திரய சம்பிரதாய பரம்பரையிலே ஒரு பெரிய சிம்மமாக திகழ்ந்த ஆச்சாரியர். அந்த ஆலமரம் பல கிளைகளாக தழுவி சம்பிரதாயத்தை வளர்த்தது. அந்த கேதாண்டப்பட்டி சுவாமியினுடைய பிரதான சிஷ்யர்கள் ஆச்சாரியாலா இருந்தாலே அதுல 5 சுவாமிகளை ரொம்ப முக்கியமானவாளா சொல்லுவா. அதுல ஒருத்தர் இந்த டெங்கனிக்கோட்டை சுவாமின்னு சொல்லக்கூடிய வரதராமானுஜ மகாதேசிகன், இன்னொருத்தர் கபிஸ்தலம் தேசிகாச்சாரிய சுவாமி, இன்னொருத்தர் திருப்பதி சுவாமின்னு சொல்லக்கூடிய வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன், இன்னொருத்தர் கருடபுரம் சுவாமின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீனிவாச மகாதேசிகன், இன்னொருத்தர் ஆடூர் சுவாமின்னு சொல்லக்கூடிய ஷடகோபாரிய மகாதேசிகன். இப்படின்னு பல சுவாமிகள் கேதாண்டப்பட்டி சுவாமியினுடைய சம்பிரதாயத்தை தழைக்க பண்ணினான். இவாளெல்லாம் முக்கியமான ஒரு சுவாமி திருவகேந்திரபுரம் சுவாமின்னு சொல்லக்கூடிய சின்ன சுவாமி ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகன். இந்த கேதாண்டப்பட்டி சுவாமியினுடைய பரம்பரையிலே கேதாண்டப்பட்டி சுவாமிய பெரிய சுவாமின்னு சொல்லுவா, திருவகேந்திரபுரம் சுவாமியான ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகனை சின்ன சுவாமின்னு சொல்லுவா. ஏன்னா கேதாண்டப்பட்டி சுவாமி ரொம்ப வருஷ காலம் திருவகேந்திரபுரத்துல எழுந்தருளி இருந்து சம்பிரதாய பிரவசனம் பண்ணி கொண்டு வந்த போது, அப்போ அவருடைய சிஷ்யர்களில் முதல்வராக இருக்கக்கூடிய இந்த திருவகேந்திரபுரம் சுவாமியும் அவரோடு கூட நிறைய கைங்கரியங்கள் பண்ணிண்டு காலக்ஷேபங்கள்லாம் சாதிச்சுண்டு அவரோடவே எழுந்தருளி இருந்த காலம். 2 சுவாமியும் ஆச்சாரியகம் பண்ணிட்டு இருக்கா. அவர் பெரியவர், இவர் சின்னவர், அவர் ஆச்சாரியர், இவர் சிஷ்யர். அதனால அவருக்கு பெரிய சுவாமி, இவருக்கு சின்ன சுவாமின்னு விவகாரம். அந்த சின்ன சுவாமின்னு சொல்லக்கூடிய
திருவகீந்திரபுரம் சுவாமி ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகன் ஏற்கனவே சன்னியாசம் வாங்கிட்டு இருந்தார் கேதாண்டப்பட்டி சுவாமி இடத்துல. ஆகையினாலே நம்ம டெங்கனிக்கோட்டை நரசிம்மாச்சாரிய சுவாமின்னு சொல்லக்கூடிய இந்த மகா வித்வானை இந்த பரம பாகவதோத்தமரை கேதாண்டப்பட்டி சுவாமி திருவகீந்திரபுரம் சுவாமியிடத்துல சன்னியாசம் வாங்கிக் கொள்ளும்படியாக நியமித்தார். அவருடைய நியமனப்படிக்கு திருவகீந்திரபுரம் சுவாமி சன்னதியிலே 18 வயசுல இந்த சுவாமிக்கு சந்நியாசம் திருவகீந்திரபுரத்துல. இவருடைய 18 வயசு இருக்கிறச்ச திருவகீந்திரபுரத்துக்கு எழுந்தருளி திருவகீந்திரபுரம் சுவாமி என்றும் சின்ன சுவாமி என்றும் சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீனிவாச ராமானுஜ மகாதேசிகனுடைய சன்னதியிலே சாஸ்திர முறைப்படி சந்நியாசாசிரம ஸ்வீகாரம் பண்ணி கொண்டு சந்நியாசியாக இந்த சுவாமி அவதாரம் பண்ணினார். அப்போ இந்த சுவாமிக்கு ஏற்பட்ட திருநாமம் தான் வரத ராமானுஜ மகாதேசிகன் என்கிற திருநாமம். வரதன்னு சொல்லக்கூடியது இவருடைய ஆராதனா தெய்வமா, பரநியாசத்தின் போது இவரை ரட்சிக்கக்கூடிய பரத்தை ஏற்றுக்கொண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய காஞ்சி பேரருளாளன். ராமானுஜன்னு சொல்லக்கூடியது இவருடைய ஆச்சாரியரான கேதாண்டப்பட்டி சுவாமியினுடைய திருநாமமான ரங்கராமானுஜ என்பதிலிருந்து ஒரு பகுதி. அதோடு கூட சுவாமி ராமானுஜரிடத்திலே அவர் கிரந்தங்கள்ல இவருக்கு இருக்கக்கூடியதான பக்தியை வெளிப்படுத்தும் விதமாகவும் இவருக்கு வரத ராமானுஜ மகாதேசிகன்னு திருநாமம் ஏற்பட்டது. டெங்கனிக்கோட்டை வரத ராமானுஜ சுவாமி என்கிற பெயரோடு கூட பிரசித்தமான சன்னியாசியாக சுவாமி எழுந்தருளியிருந்தார். 18 வயசுல சன்னியாசி ஆணையர் சுவாமி. கடைசியா 89வது திருநக்ஷத்திரத்தில் பரமபதிக்கிற வரைக்கும் சுவாமி ஒரு உத்தமமான சன்னியாசியாக மாதூகரம்னு சொல்லக்கூடிய பிக்ஷை எடுத்தே வாழ்ந்து கொண்டு வந்தார். ஏறத்தாழ 70 சாதுர்மாசியங்கள் அனுஷ்டித்த மகான். 70 வருஷங்கள் சாதுர்மாசிய சங்கல்பத்தை அனுஷ்டித்துக் கொண்டு இந்த லோகங்களை எல்லாம் வாழ்வித்துக் கொண்டு இவரை ஆசிரியித்த அநேக சிஷ்யவர்க்கங்களை எல்லாம் கடைத்தேற்றிக் கொண்டு ஒரு கற்பக விருட்சம் போலே எழுந்தருளியிருந்த சுவாமி இந்த ஆச்சாரியர். ஆரம்ப காலங்களில் சன்னியாசியினுடைய உத்தம தர்மமான கிராமைக ராத்திரச்சாரம், ஒரு நாளைக்கு ஒரு ராத்திரிக்கு ஒரு கிராமத்துல தங்குறது, அடுத்த ராத்திரி அந்த கிராமத்துல தங்குறது இல்லை, நிரந்தரமா ஒரு ஊர்ல வசிக்கிறது இல்லைன்னு சொல்லக்கூடிய தர்மத்தை ஆரம்ப காலத்தில் திருமேனி நன்னா ஸ்வஸ்தமா இருக்கிறச்ச இந்த சுவாமி அனுஷ்டித்து கொண்டு வந்தார். ஒரு நாளைக்கு மேல ஒரு ஊர்ல இருக்க மாட்டார், ஒரு ராத்திரிக்கு மேல ஒரு ஊர்ல தங்க மாட்டார். அப்படியே வசிப்பதாக இருந்தாலும் கூட, ஒரு நாளைக்கு ஒரு ஊர்ல வசிக்கிறதா இருந்தாலும் கூட உத்தமமான ஆச்சார அனுஷ்டானத்தோடு கூட இருக்கக்கூடிய அக்ரஹாரங்கள் நிறைந்த பரமைகாந்திகள் நிறைந்த விசேஷமான ஸ்ரோத்ரி அக்ரஹாரங்கள் சமீபத்துல தான் வசிப்பர் சுவாமி. அப்படியே வசித்தாலும் ஊருக்குள்ள போய் ஆத்துல எல்லாம் தங்க மாட்டார். ஏரிக்கரை குளக்கரை அது போன்ற இடங்களில் மரத்தடிகளில் ஏகாந்தமான ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொண்டு உத்தமமான சன்னியாசி தர்மத்தை அனுஷ்டித்துக் கொண்டு வந்தவர். பிக்ஷ வாங்கிக்கிற சமயத்துல மட்டும் அக்ரஹாரத்துக்கு உள்ள போய் யார் அந்த அக்ரஹாரத்துல ரொம்ப ஆச்சார அனுஷ்டானத்தோடு கூட பண்டித பரமைகாந்தியா இருக்காளோ அவ ஒரு 2 பேர் 3 பேருடைய அகங்கள்ல மாத்திரம் பிக்ஷையை ஸ்வீகரிச்சுண்டு வந்து அந்த ஸ்வீகரிச்சுண்ட அன்னத்தையும் கூட ரசம் இல்லாதபடி பசை இல்லாதபடி பிசுக்கு போக அதுல ஏதானும் பாலோ தயிரோ சேர்த்திருக்க போறா, நெய் சேர்த்திருக்க போறா, உப்பு உரப்பு புளிப்பு எல்லாம் சேர்த்திருக்க போறா, ருச்சி தெரியக்கூடாது, நாக்குக்கு அடிமையாக கூடாதுன்ற திருவுள்ளத்தோடு கூட பிக்ஷ வாங்கிட்டு வந்த அந்த ஆகாரத்தை சுத்தமான ஜலத்திலே நன்னா பிசுக்கு போக அலசி வரவரன்னு இருக்கிற அந்த வெள்ள சாதத்தை தான் ஸ்வீகரிச்சாகும். சுவாமி ராமானுஜர் எப்படி கொள்ளிடக்கரையிலே போய் காவிரி ஜலத்துல பிக்ஷ வாங்கிட்டு வந்த அன்னத்தை அலசி சாப்பிட்டார் அப்படின்னு குரு பரம்பரையில சேவிக்கிறோமோ அந்த மாதிரி வசந்த வைராக்கியத்தை உடையவர் இந்த சுவாமி. அப்படி இந்த சுவாமி சாப்பிடுறது எப்போ 18 வயசுல ஆரம்பித்து 89 வயசு வரைக்கும் சுவாமி அம்சேஞ்சது சுவாமிக்கு ஆகாரம்னு சொன்னா கேவலம் சுத்தான்னம், வெறும் வடிச்ச சாதம் மட்டும்தான். அந்த சாதம் கூட அப்படி புகை கிளம்பும்படியா சுட சுட ஆவி பறக்கும்படியெல்லாம் இருக்காது, மேல நெய் குத்தி உப்பு புளி காரத்தோட எல்லாம் இருக்காது. வறண்ட சாதத்தை கூட ஜலத்துல அலசி பழைய சாதமாட்டமா உதிரியா இருக்கக்கூடிய அந்த சாதத்தை சாப்பிடுறதுதான் சுவாமியினுடைய வழக்கம். உபதம்சம் என்ன தொட்டு பேர் சுவாமின்னா பெருமாளுடைய அர்ச்சனை பண்ணின திருத்துழாய் பிரசாதம் தான் தொட்டுக்கிறதுக்கு உபதம்சம். இவர் சாலகிராம பெருமாளுக்கு நித்தியம் திருவாராதனம் பண்றாரு, அந்த பெருமாளுக்கு சமர்ப்பித்த திருத்துழாய தனியா எடுத்து வச்சிருவார். அதுதான் மத்தியானம் சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு சுவாமிக்கு. சரி, அதையும் எப்படி சாப்பிடுவார், நன்னா வயறார சாப்பிடுவாருன்னா அது கிடையாது.
ஒரு சன்னியாசி 8 கவளங்கள் மட்டும்தான் சாப்பிடணும்னு தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு, சன்னியாசி தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதன்படி ஒரு நாளைக்கு ஒரு வேளை மத்தியானம் மட்டும், அதுவும் 8 கவளங்கள் மாத்திரம் வெறும் சுத்தான்னத்தை பெருமாளுக்கு சமர்ப்பித்த துளசியோடு கூட சாப்பிடக்கூடிய வழக்கம் சுவாமிக்கு. பால் சாப்பிட மாட்டார், மோர் சாப்பிட மாட்டார், நன்னா உடம்புக்கு ஆரோக்கியத்தை புஷ்டியை தரக்கூடிய வஸ்துக்களை எல்லாம் சாப்பிடவே மாட்டார் சுவாமி. சன்னியாசிகளுக்கு இயல்பாகவே அமைந்திருக்க வேண்டிய குணங்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது, உடம்ப காப்பாற்றக்கூடாது, பார்த்து பார்த்து வச்சுக்க கூடாது உடம்ப. இது சாப்பிட்டா இப்படி ஆகும், அது சாப்பிட்டா இப்படி ஆகும், இது சாப்பிட்டா நன்னா இருக்கும் அப்படின்னு எல்லாம் பார்த்து பார்த்து சாப்பிடக்கூடாது. ஏதோ உடம்புல உயிர் தங்கணுமேன்றதுக்காக சாப்பிடணும். அப்படிதான் இருந்தார் சுவாமி. இவாளுடைய திருமேனியை பார்த்தா எப்படி இந்த உடம்புல உயிர் தங்குறதுன்னு சொல்லும்படியா பாக்குறவாளுக்கு சந்தேகம் வரணும். அப்படி எலும்பு தோல் போர்த்திய உடம்பா, உடம்பை வருத்தி இவா தியானமும் தபசும் பண்ணி கொண்டிருக்க வேணும். அப்படிதான் இந்த சுவாமியினுடைய திருமேனி இருக்கும். சுவாமியை படத்துல சேவிச்சோமானா எண்பு தோல் போர்த்திய உடம்புன்னு சொல்ற மாதிரி வத்தல் திருமேனியா, திருமேனியில மாம்சமே இல்லாதபடிக்கு தான் சேவை சாதிப்பார் சுவாமி. அப்படி உத்தம சன்னியாச தர்மத்தை பால்யத்திலிருந்தே சுவாமி அனுஷ்டித்துக் கொண்டு வந்தார். என்னைக்கு இவர் சன்னியாசியாக அவதாரம் பண்ணினாரோ அந்த குழந்தை பருவத்திலிருந்தே சுவாமி இதை அனுஷ்டித்துக் கொண்டு வந்தார். அதே மாதிரி சன்னியாசியானவன் எப்போதும் சாந்தின்னு சொல்லக்கூடிய பொறுமையே வடிவெடுத்தவனாக இருக்க வேண்டும்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. அந்த பொறுமையே வடிவெடுத்தவரா, ரொம்ப நிதானமா, ரொம்ப சாத்வீகியா இருக்கக்கூடியவர் சுவாமி. கோபம் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தமே தெரியாது சுவாமிக்கு. அதே போல ஒரு சன்னியாசி சர்வபூத தயாவானா, எல்லா ஜீவர்களிடத்திலும் எல்லா உயிர்களிடத்திலும் கருணையோடு கூட இருக்க வேண்டும்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. அந்த மாதிரி சுவாமிக்கு எல்லாரிடத்திலும் கேவலம் தயை, கருணை மட்டுமே உண்டு. யாரையும் பழி வாங்கணும், தண்டிக்கணும், கோவப்படணும் அப்படின்ற எண்ணம் எல்லாம் சுவாமிக்கு கிடையவே கிடையாது. சுவாமிக்கு எல்லாரும் நன்னா இருக்கணும். குறிப்பா இவரை யாரான ஏதானும் கேட்கறா, இவரை சேவிக்கிறான்னா அவளுக்கு இவரால முடிஞ்ச அனுகிரகம் ஏதானும் பண்ணிடணும். அப்படி ஒரு முறை கை கூப்பினாலே இவனுக்கு நாம என்ன பண்ண போறோமோ அப்படின்னு அங்கலாய்த்து கொள்ளக்கூடிய எம்பெருமானுடையதான கருணை போலே இந்த சுவாமியினுடையதான கருணை இருந்தது. பெருமாளை பார்த்து ஒரு முறை கை கூப்பினோமானா, ஆஹா இந்த குழந்தை என்ன அப்படி கை கூப்பி என் மனசை உருக்கி கொடுத்தே, இதுக்கு நான் என்ன பண்ண போறேன், என்ன பண்ணா இது பண்ண நமஸ்காரத்துக்கு அஞ்சலிக்கு என்னால ஒரு பதிலுதவி பண்ணின மாதிரி ஆகும் அப்படின்னு பெருமாள் யோசிப்பனாம். அந்த மாதிரி சுவாமியை ஒரு முறை போய் சேவிச்சு அவரிடத்துல ஏதானும் கேட்டுட்டா அவளுக்கு எத்தனை கொடுத்தாலும் சுவாமிக்கு மனசுலே திருப்தி ஏற்படாது. அந்த அளவுக்கு எல்லாரிடத்திலையும் கருணையோடு கூட இருந்தார் சுவாமி. இப்படி சுவாமி பூர்வாசிரமத்திலும் சரி, சன்னியாசியா இருக்கிற ஆசிரமத்திலும் சரி, நல்ல குண நலன்களோடு கூட விளங்கியவர். இவரை சுருக்கமா சொல்றச்ச வைராகியத்தினுடைய விக்கிரகம்னு சொல்லுவா. எதுலுமே பற்றில்லாம, எதுலையுமே ஆசை இல்லாம இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய வைராகியம் இருக்கிறது. அது ஒரு அவதாரம் பண்ணினால் அதுதான் டெங்கனிக்கோட்ட சுவாமி. சுருக்கமா சொல்லணும்னா சன்னியாசி தர்மமே வடிவெடுத்து வந்தவர். ராமோ விக்கிரகவான் தர்மஹா அப்படின்னு தர்மமே வடிவெடுத்து வந்தால் அதுதான் ஸ்ரீராமன் அப்படின்னு வால்மீகி சொன்னார். அந்த மாதிரி சன்னியாசிகள் அனுஷ்டிக்கக்கூடிய சன்னியாச ஆசிரமம்னு சொல்லக்கூடிய தர்மமே ஒரு வடிவு கொண்டு வந்தால் அதுதான் இந்த டெங்கனிக்கோட்ட சுவாமி. இவரை சுவாமி தேசிகனுடைய மறு அவதாரம்னு அப்ப சேவித்த பெரியவாள்லாம் கொண்டாடினாலாம். எப்படின்னா, சுவாமி தேசிகன் வாழ்கிற காலம் முழுக்க பரம வைராகிய நிதியா வாழ்ந்தவர். அவர் வாழ்நாள்ல என்ன காட்டிட்டு போனார் நமக்கெல்லாம் அப்படின்னா, ஒரு கிரகஸ்தன், ஒரு இல்லறத்திலே இருக்கக்கூடியவன் எப்படி வைராகியமா வாழறதுன்னு சொல்லி கிரகஸ்த தர்மத்தை இப்படிதான் அனுஷ்டிக்கணும்னு அனுஷ்டித்து காட்டினாராம் சுவாமி தேசிகன். அதே சுவாமி தேசிகன் ஒரு சன்னியாசி இப்படிதான் இருக்கணும்னு சன்னியாசி தர்மத்தை அனுஷ்டித்து காட்டலையே அப்படின்ற திருவுள்ள குறையோடு கூட அவரே வரதராமானுஜ மகாதேசிகனா அவதாரம் பண்ணி, ஒரு சன்னியாசி இப்படிதான் வைராகியமா இருக்கணும், ஒரு சன்னியாசியினுடைய தர்மம் இப்படித்தான் இருக்க வேணும் என்ற உலகத்திற்கு சன்னியாசி தர்மத்தை அனுஷ்டித்து காட்டுவதற்காக இந்த வரதலட்சுமண யோகியாக அவதாரம் பண்ணினார்னு அப்ப இருந்த பெரியவாள்லாம் சொல்லுவாளாம். அப்படி கிரகஸ்தாசிரமத்திலும் சரி, சன்னியாசாசிரமத்திலும் சரி வசந்த நிபுணரா, வசந்த மகானாக விளங்கியவர். இது எல்லாத்துக்கும் மேல ஆச்சாரிய பக்தியே வடிவெடுத்தவர் இந்த சுவாமி. இவருக்கு இவருடைய ஆச்சாரியரான கேதாண்டப்பட்டி சுவாமியினிடத்துல அதீதமான பக்தி உண்டு. அவரை பெருமாளாவே நினைச்சு சேவிச்சுருக்கிறவர். அதே மாதிரி கேதாண்டப்பட்டி சுவாமின்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியருக்கும் இவரிடத்துல கருணை, பரிவு ரொம்ப அதிகம். இவரிடத்துல பரம விசேஷமான அனுகிரகம் உடையவர் ஆச்சாரியர். இந்த சுவாமி எப்ப பாரு நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டு இருப்பாருன்னு சொன்னேன் அடியேன். அதோடு கூட
பல திவ்யசத்து பெருமாள் திருநாமங்களை எல்லாம் அப்படியே தொகுத்து ஒரு கோர்வையா சொல்லிட்டு இருப்பான். தினம் ஒரு 25 பெருமாள் திருநாமத்தை தினம் சொல்லி வரான். ஸ்ரீமதே ஸ்ரீரங்கநாயிகா சமேத ஸ்ரீ ரங்கநாத பரபிரம்மனே நமஹ, ஸ்ரீமதே அலர்மேல் மங்காநாயிகா சமேத ஸ்ரீனிவாச பரபிரம்மனே நமஹ அப்படின்னு பல பெருமாள்கள் திருநாமம், சுமார் 25 பெருமாள்களுடைய திருநாமத்தை அப்படியே கோர்வையா ரிப்பீட்டடா சொல்லி கடைசியில ஸ்ரீமத் பிரணதார்த்திஹரவதவர பிரபவே நமஹ அப்படின்னு இவர் பரநியாசத்தை ஏற்றுக்கொண்ட தேவப்பெருமாள் திருநாமத்தை சொல்லி கடைசியா ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமகான்னு இவருடைய ஆச்சாரியனுடைய திருநாமத்தையும் சொல்லி முடிப்பறான். இப்ப இவர் சொல்லிட்டு இருக்கிறதோ பெருமாள் திருநாமங்களினுடைய பட்டியல் 25 பெருமாள் திருநாமத்தை சொல்றார். அது சரி, அதுல ஆச்சாரியன் திருநாமத்தையும் சேர்த்து சொல்றார். அப்படின்னா ஆச்சாரியன் சாட்சாத் பெருமாள் அப்படின்னு நமக்கெல்லாம் கற்பிக்கிறார் சுவாமி. பகவான் எப்படி ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனாவும், திருவேங்கடமலையில ஸ்ரீனிவாசனாவும், காஞ்சிபுரத்துல தேவப்பெருமாளாவும் இருக்கானோ அந்த மாதிரி என் முன்னால என் ஆச்சாரியனாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் அதற்கு. இதை சேவித்த ஒரு பாகவதோத்தமர் சுவாமி கேட்டாராம் இந்த சுவாமிய, சுவாமி பெருமாள் திருநாமங்களை எல்லாம் அப்படியே சேர்த்து கோர்வையா தினம் சொல்லிட்டு வரீங்கோ, சரி சந்தோஷம். ஆனா கடைசியில உங்க ஆச்சாரியன் திருநாமத்தையும் சேர்த்து சொல்றீங்களே, அதுக்கு என்ன காரணம்? பெருமாள் பேர்னா பெருமாள் பேர் மட்டும் தானே சொல்லணும், ஆச்சாரியனை கொண்டியா எங்க சேர்க்கணும்னு அவர் சந்தேகம் கேட்டார். சுவாமி சொன்னார், நம்முடைய ஆச்சாரிய சார்வபௌமர் சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் ரகசிய திரயசாரத்துல என்ன சொல்லியிருக்கார்? ஆச்சாரியனை பத்தி சொல்றச்ச குரோர் நாம சதா ஜபேத்து, சிஷ்யனானவன் ஆச்சாரியனுடைய திருநாமத்தை எப்போதும் ஜபித்துக் கொண்டிருக்க வேணும். எப்படி ஒரு பிராமணன் எப்போதும் மந்திர ஜபம் பண்ணிட்டு இருக்கானோ, எப்படி ஒரு சமாசிரயனமானவன் எப்போதும் திருமந்திரம் துவயமந்திரம் முதலான மந்திரங்களுடைய ஜபத்தை பண்ணி கொண்டிருக்க வேணுமோ, அந்த மாதிரி ஒரு சிஷ்யன், ஆச்சாரியனாலே அனுகிரகிக்கப்பட்ட ஒரு சிஷ்யன் எப்போதும் அந்த ஆச்சாரியன் திருநாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேணும். அவருடைய தனியனை சேவிச்சுட்டு இருக்கிறதோ, அல்லது அவர் விஷயமான ஸ்தோத்திரத்தை சொல்லிட்டு இருக்கிறதோ, அல்லது அவர் திருநாமத்தை சொல்லி நமகான்னு சொல்றதோ சிஷ்யனுடையதான கடமை அப்படின்னு சுவாமி தேசிகனே சொல்லியிருக்காரு. இதுக்கு மேல என்ன பிரமாணம் வேணும்? இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன். பிராமணாலா நாமெல்லாம் நித்தியமா பண்ணக்கூடிய நித்தியானுஷ்டானங்கள்லாம் இருக்க, நைமித்திக காலங்கள்ல பண்ணக்கூடிய நைமித்திக அனுஷ்டானங்கள்லாம் இருக்கு. அந்த சமயத்துல எல்லாம் அதுக்கு அங்கமா ஆசமனம் பண்றோமோன்னு, அந்த ஆசமனம் பண்றச்ச அச்சுதாய நமகா, அனந்தாய நமகா, கோவிந்தாய நமகான்னு பெருமாள் திருநாமத்தை சொல்லி ஆசமனம் பண்ணணும்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. நம்முடைய ஆச்சாரியர்களும் இதுவரைக்கும் அப்படிதான் பண்ணிட்டு வரா. ஒருவேளை அப்படி சொல்லலன்னு வச்சுக்கோங்க, பெருமாள் திருநாமத்தை சொல்லிதான் ஆச்சமனம் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லல, நம்ம பெரியவாலும் அதை ஒரு வழக்கமா வச்சுக்கலன்னு வச்சுக்கோங்க, அடியன் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அந்த ஆச்சமனத்தை கூட 3 முறையும் ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹா, ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹா, ஸ்ரீமதே ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹான்னு சொல்லிதான் ஆச்சமனம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாராம். எத்தனை ஒரு விலட்சணமான ஆச்சாரிய பக்தி பாருங்க. எந்த ஒரு சாஸ்திரியமான கர்மா பண்ணாலும் பகவானுடைய திருநாமத்தோடு பண்ணாலே அந்த கர்மா பலன் தருகிறதுன்னு சாஸ்திரம் சொல்றது. அந்த இடத்துல கூட எனக்கு வழி இருந்தா ஆச்சாரியனுடைய திருநாமத்தை சொல்லி நான் பண்ணுவேன், இப்படிதான் சாஸ்திரம் பண்ணணும்னு சொல்லிட்டபடினால வேற வழி இல்லாம அங்க சொல்லாம இருக்கேன்னு சொல்றாரு சுவாமி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயா, பகவான் வேற ஆச்சாரியன் வேறன்னு பிரிச்சு பார்க்காதங்கோ. பீதகவாடை பிரானார் பிரமகுருவாகி வந்துன்னு சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனான பகவான் தான் எனக்கு ஆச்சாரியனாக வந்திருக்கிறான்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன். அப்படிதான் ஒரு சிஷ்யனும் நினைக்கணும்னு சுவாமி தேசிகன் முதலான ஆச்சாரியெல்லாம் சாதிக்கிறா. ஆகையினால எனக்கு சுவாமி வேற இல்ல, பெருமாள் வேற இல்லைன்னு சொன்னாராம். அப்படி ஒரு ஆச்சாரிய பக்தி சுவாமிக்கு. அந்த ஆச்சாரியரான கேதாண்டப்பட்டி சுவாமிக்கு இவரிடத்துல விசேஷமான கருணை உண்டு. கேதாண்டப்பட்டி சுவாமியினுடைய கடைசி காலம், சுவாமியினுடைய சரமதசை, அவர் திருமேனி கொஞ்சம் அசக்தமா இருக்கு, படுத்த படுக்கையா இருந்துட்டு இருக்காரு சுவாமி. அப்போ அவரிடத்துல நிறைய சிஷ்யர்கள்லாம் சமாசிரயணம் பண்ணிக்கிறதுக்கும் பரநியாசம் பண்ணிக்கிறதுக்கும் காலக்ஷேபம் கேட்கறதுக்கும் வருவாளாம். சுவாமி படுத்த படுக்கையா இருக்காருன்னா நோய்வாய்ப்பட்டு அந்த மாதிரி எல்லாம் இல்ல, வயசு அதிகமா எடுத்து அவரும் வெறும் வெள்ள சாதம் மட்டுமே சாப்பிடக்கூடியவர், உடம்பை வருத்தி விரதம் இருக்கக்கூடியவர். அந்த சுவாமியினுடைய திருமேனியும் எலும்பு போலத்தான் சேவையாகும். அப்படியெல்லாம் இருந்தபடியினால பழையபடி காலக்ஷேபம் எல்லாம் சொல்ல முடியாம வயசா எடுத்து ஓய்வு எடுத்துண்டா போறோம்னு சொல்லக்கூடியதான திருமேனி. அப்போ அந்த சமயத்துல வந்தபடினால சுவாமியால காலக்ஷேபம் எல்லாம் சாதிக்க முடியல. அப்ப என்ன பண்ணுவாராம் கேதாண்டப்பட்டி சுவாமி? சமாசிரயணம் பண்ணிக்கணும் வாழையெல்லாம்
திருப்பதி சுவாமி அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிஷ்யர்கள் யார் அப்போதைக்கு பக்கத்துல இருக்காளோ அவகிட்ட பண்ணிக்க சொல்லி அனுப்பிடுவாராம். அங்க போய் சமாசனம் பண்ணிக்கோங்க, நான் சொன்னேன்னு சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பிடுவாராம். ஸ்ரீபாஷ்யம், பகவத் விஷயம் இந்த மாதிரி காலக்ஷேபம் எல்லாம் கேட்டு வந்தாலானா திருவகேந்திரபுரம் சுவாமி, திருப்பதி சுவாமி, உத்தமூர் சுவாமிக்கு ஆச்சாரியர், கோழியாலம் சுவாமிக்கு ஆச்சாரியர், அந்த சுவாமி இடத்துல போய் காலக்ஷேபம் பண்ணுங்கன்னு அங்க அனுப்பிடுவாராம். யாரானும் பரநியாசம் பண்ணிக்கணும்னு வந்துட்டா இந்த டெங்கனி கோட்டை சுவாமி கிட்ட தான் பண்ணிக்கணும்னு அனுப்புவாராம் சுவாமி. அதே மாதிரி யாரானும் ரகசிய திரேசார காலக்ஷேபம்னு பிரார்த்தித்து வந்தா டெங்கனி கோட்டை சுவாமி கிட்ட தான் பண்ணணும்னு சொல்லிடுவாராம் தீர்மானமா. அந்த அளவுக்கு ரகசிய திரயசாரம்னு சொல்லக்கூடிய கிரந்தத்தை கரைத்து சாப்பிட்டவராக இந்த டெங்கனி கோட்டை சுவாமி எழுந்தருளியிருந்தார். சுவாமி தேசிகன் அனுகிரகித்த ரகசிய திரயசார காலக்ஷேபம் பண்றோம் சரி, அத சுவாமி தேசிகனிடத்திலேயே காலக்ஷேபம் பண்ணினா எப்படி ஒரு பெருமை, எப்படி ஒரு நிறைவு. சுவாமி என்ன திருவுள்ளத்துல இந்த விஷயங்களை எல்லாம் அருளி செய்தாரோ அதெல்லாம் அவர் திருவுள்ளத்துக்கு தானே தெரியும். கிட்டத்தட்ட ஆழ்வாரிடத்திலேயே பிரபந்தத்தினுடைய அர்த்தங்களை கேட்பது போல இது. அந்த மாதிரி சுவாமி தேசிகனிடம் ரகசிய திரயசார காலக்ஷேபம் பண்ணாத குறை தீர இந்த சுவாமியினிடத்துல பல பேர் கூட்டம் கூட்டமா ரகசிய திரயசார காலக்ஷேபம் கேட்டாலாம். அந்த அளவுக்கு ரகசிய திரயசாரத்தினுடைய சூக்ஷ்மார்த்தங்களை எல்லாம் தெளிவாக சாதித்து மனசிலே பதியும்படியாக பண்ணக்கூடியவர் சுவாமி. எப்பேற்பட்ட துன்மார்கன் இந்த சுவாமியை சேவித்து ஒரு இடத்துல காலக்ஷேபம் பண்ணாலும் காலக்ஷேபம் கேட்டு முடிச்ச போது அவனும் சுவாமியை போல நிஷ்டையோடு கூட எப்போதும் ரகசிய திரயசாரத்தில் சொன்னபடியே வாழ்வானாம். அப்படி கேட்கிற விஷயத்தாவா கடைபிடிச்சு இவராட்டமே மாறிடக்கூடியதான ஒரு ஆகர்ஷண சக்தி இவரிடத்துல உண்டாம். அதனால ஆச்சாரியரான கேதாண்டபட்டி சுவாமி ரகசிய திரயசார வித்யையே வடிவெடுத்து வந்த தேவதையாட்டம் நடமாடக்கூடிய இந்த சுவாமியிடத்துலதான் ரகசிய திரயசார காலக்ஷேபம் பண்ணணும்னு அனுப்பினாராம். அந்நாள்ல இவருடைய ரகசிய திரயசார காலக்ஷேப கோஷ்டின்றது ஒரு திருவிழாவை போல இருக்குமா. அத்தனை ஸ்ரீ வைஷ்ணவா இவர் இடத்துல காலக்ஷேபம் பண்ணுவாலாம். அதே மாதிரி பரநியாசம்னு பண்ணிண்டா இந்த சுவாமிகிட்ட தான் பண்ணிக்கணும். சுவாமி மோட்சத்துக்கு என்ன வழின்னு சாஸ்திரம் சொல்றச்ச பிரம்ம வித்யையை அனுஷ்டிக்க வேணும் அப்படின்னு சொல்றது, உபாசனை பண்ணணும். அல்லது ஞாச வித்யைன்னு சொல்லக்கூடிய சரணாகதியை பிரபத்தியை அனுஷ்டிக்கணும். அந்த சரணாகதிக்கு ஞாச வித்யைன்னு பேரு. சரணாகதி பண்ணி எம்பெருமானுடைய திருவுள்ளத்தை ஈர்த்து எம்பெருமானை வசீகாரம் பண்ணி நாம் பண்ணின சரணாகதிக்கு மகிழ்ந்த பெருமாள் அவனே நமக்கு மோட்சம் தரக்கூடியதான வித்யை ஞாச வித்யைன்னு சொல்லக்கூடிய சரணாகதி வித்யை. அந்த ஞாச வித்யையே வடிவெடுத்து வந்தால் அதுதான் டெங்கனி கோட்டை சுவாமின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பரநியாசத்தினுடைய அத்தனை அம்சங்களையும் நன்னா உணர்ந்து அனுபவித்து தேர்ந்தவரான் சுவாமி. அவ்வளோ பெரிய பக்தி யோகத்தை பண்ணினவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்னு சொல்லக்கூடிய மோட்சம் ரொம்ப கொஞ்சம் காலம் சின்னதா பண்ணக்கூடிய ஒரு செயல் சரணாகதி பரநியாசம். அதனால கிடைச்சுடுறது எப்படின்னு கேட்டா அதுக்கு மகா விஸ்வாசம் இருக்கணும்னு சொல்றோமே, அந்த மகா விஸ்வாசம் நிறைவாக குடிகொண்ட கோயில் இந்த சுவாமி. அதனால ரகசியத்திரய சாரமே வடிவெடுத்து வந்தவர், சரணாகதி வித்யையே வடிவெடுத்து வந்தவர் இந்த சுவாமி. இவரிடத்துல பரநியாசம் பண்ணி கொண்டவர்கள் லட்சோபலட்சம் பேர் அந்த நாள்ல. கேதாண்டபட்டி சுவாமிக்கு சரமதசையில வரவாளெல்லாம் இவரிடத்துலதான் அனுப்பியாகும். அந்த மாதிரி பல மகான்கள் இவரிடத்திலே பரநியாசம் பண்ணிண்டா. அப்படி மற்ற ஆச்சாரியர்களிடத்துல ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம், கீதா பாஷ்ய காலக்ஷேபம் எல்லாம் பண்றவா கூட ரகசிய திரயசார காலக்ஷேபம்னு சொல்லும் போது அதை கேட்டா இந்த சுவாமி வாயால தான் கேட்கணும்னு இங்கதான் பண்ணுவா. அதோட விசேஷம் என்னன்னா, ஏற்கனவே ரகசிய திரயசார காலக்ஷேபம் வேற ஆச்சாரியர்களிடத்துல பண்ணின சுவாமிகளா இருக்கிறவா கூட ஒரு முறையாவது இந்த சுவாமி வாயால ரகசிய திரயத்தினுடைய விசேஷ அர்த்தத்தை கேட்கணும்னு சொல்லி 2வது முறை, 3வது முறை, 4வது முறைலாம் இவரண்ட ரகசிய திரயசாரம் சேவிப்பலாம். அப்படி ஒரு விசேஷமான ஞானம் ஸ்ரீமத் சாரத்துல இந்த சுவாமிக்கு உண்டு. ஸ்ரீமத் சாரத்துல ஸ்வனிஷ்டாபிஜான அதிகாரம் அப்படின்னு உத்தமமான ஒரு அதிகாரம். அந்த அதிகாரத்தில மோட்சத்துக்கு போக வேண்டிய ஆசை உடைய ஒரு முமுக்ஷு பரநியாசத்தை பண்ணிட்டு அந்த பரநியாசத்திற்கு பிறகு அவன் பரமபதிக்கிற வரைக்கும் அவனுடையதான வாழ்க்கை, அவனுடைய குண நலன்கள், அவனுடைய நிஷ்டை எப்படி இருக்க வேணும்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அத்தனை நிஷ்டைகளும் பரிபூர்ணமாக கோயில் கொண்டுள்ள இடம் இந்த டெங்கனி கோட்டை சுவாமின்னு சொல்லக்கூடிய வரதராமானுஜ மகாதேசிகன். இந்த சுவாமி எப்போதும் பூர்வாச்சாரியர்களுடைய ஸ்ரீசூக்திகளிலேயே பொழுதுபோக்கக்கூடியவர். சதா ஆழ்வார் பாசுரங்கள், ஆலவந்தார், ஆழ்வான், பட்டர், தேசிகன் முதலானவர்களுடைய கிரந்தங்கள் இதையெல்லாம்
மனப்பாடமா சொல்லுவார், அர்த்த விசேஷங்களை எல்லாம் அனுபவிப்பார், அதோடு கூட இத மத்தவாளுக்கு சொல்லி வைப்பார், அதுல இருக்கிற அர்த்த விசேஷங்களை எல்லாம் மத்தவாளுக்கு சொல்லி அனுபவத்தை ஏற்படுத்துவார். இதுல ஒரு உத்தமமான ஒரு விஷயம் சுவாமியினிடத்துல அன்னைக்கு எல்லாரும் வியந்து ஆச்சரியமா பார்த்தது என்னன்னா, எந்த பாசுரம் சேவித்தாலும் சரி, எந்த ஸ்தோத்திரம் சொன்னாலும் சரி, ஒரு பாசுரத்துக்கு ஒரு முறை, ஒரு ஸ்லோகத்துக்கு ஒரு முறை பெருமாள் சன்னதியில 2 முறையோ 4 முறையோ சாஷ்டாங்கமா விழுந்து சேவிப்பறான். ஒரு 10 பாசுரம் சேவிக்கிறார், 20 முறை பெருமாளை சேவிச்சுடுவார். ஒரு ஞாச தசகம் ஸ்தோத்திரம் சொல்றார், 22 முறை பெருமாளை விழுந்து சேவிச்சிருவார். அந்த மாதிரி 2 முறையாவோ 4 முறையாவோ ஒரு ஸ்லோகத்துக்கும், ஒரு ஸ்தோத்திரத்துக்கு இல்ல, ஒரு தயாசதகம் சொல்றாரு அப்படின்னா ஒரு ஸ்லோகத்துக்கும் 2 முறை அல்லது 4 முறை சாஷ்டாங்கமா விழுந்து விழுந்து சேவிப்பார். ஒரு தயாசதகம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட 300ல இருந்து 500 சேவிச்சுட்டு முடிச்சிருவார் சுவாமி. அப்படி திருமேனியினாலே ஒரு தவம் போல பண்ணிட்டு இருந்தார் விழுந்து சேவிக்கிறதுன்றத. சுவாமி தேசிகனுடைய எல்லா கிரந்தங்கள்லையும் சுவாமிக்கு பரிசயம் அதிகம். பரிசயம் மட்டும் இல்ல, அப்படி டச் பண்றது, மேம்போக்கா சேவிக்கிறது மட்டும் இல்ல, ஆழங்கால் பட்ட பாண்டித்யம், புலமையே உண்டு இவருக்கு. ஆழ்வார்கள் பாசுரங்களிலே விளையாடக்கூடியதான புலமை உண்டு இவருக்கு. இந்த சுவாமிக்கு பக்தியும் அதிகம். எம்பெருமானை நினைத்துக் கொள்கிற போதே கண்கள் அப்படி ஜலம் தாரதாரியா பெருகுமா. ஆழ்வார் பாசுரங்களை எல்லாம் சொல்றச்ச தானாவே இவருடையதான தொண்டை அடைக்குமா, கண்ணு குளமாகுமா. இதனால பக்தியில் கூட சக்கரவர்த்தியாகவே திகழ்ந்தார் சுவாமி. ஸ்ரீமத் பாகவதத்துல கோபிகா கீதம்னு வரது, அந்த அத்தியாயத்தை ரொம்பவும் பக்தியோடு கூட இசையோடு கூட நர்த்தனம் பண்ணி கொண்டே சுவாமி சேவிப்பறான். அப்படி ராகமா அந்த கோபிகா கீத ஸ்லோகங்களை எல்லாம் கீர்த்தனையாட்டமா பாடிண்டே நடனமாடுவார் சுவாமி. ஆடுறச்ச கண்ணனை சுத்தி கோபிகைகளே நடனமாடுறது போல இருக்குமா. அப்படி கோபிகைகளினுடைய பக்தி பாவத்தை எய்தி சன்னியாசியாக இருக்கக்கூடிய இந்த சுவாமி கிருஷ்ண பக்தி பண்ணுவார். அப்படி ஒரு பக்தி விக்கிரகம் இந்த சுவாமி. இது இவருடைய அதீதமான பக்தியால நிகழக்கூடிய காரியம். சேவிக்கிறவால அப்படி கண் கலங்கும்படியாக செய்து அவளும் இந்த மாதிரி ஸ்லோகங்களை எல்லாம் சொல்லிண்டு ஆடணும் போல பக்தியை ஏற்படுத்தக்கூடியதான் இந்த காரியம் இருக்குமா. எல்லாத்துக்கும் மேல இவர் எப்படி சுவாமி தேசிகனுடைய அவதாரம் அப்படின்னு சொன்னோமோ அந்த மாதிரி சுவாமி ராமானுஜருடைய அவதாரம் இவர். ராமானுஜராட்டமா சன்னியாசி, ராமானுஜராட்டமா வேதாந்த கிரந்தங்களை எல்லாம் லோகத்திலே பிரவச்சனம் பண்ணினவர், ராமானுஜராட்டமா நம்ம சித்தாந்தத்தை எதிர்த்துண்டு வந்த வாதிகளை எல்லாம் ஜெயித்து நம்ம சித்தாந்தத்தை ஸ்தாபனம் பண்ணினவர், ராமானுஜராட்டமா நிறைய கோயில் கைங்கல்யங்கள்லாம் பண்ணினவர். அடுத்தபடியா முனித்திரைய சம்பிரதாயத்திலே சாக்ஷாத் சுவாமின்னு சொல்லக்கூடிய வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் ஒரு பெரிய ஆச்சாரியர் எழுந்தருள் இருந்தார். அவருக்கு சாக்ஷாத் சுவாமின்னு ஏன் திருநாமம்னா, சுவாமின்னு ராமானுஜர் சொல்றா, நமக்கு சுவாமி அப்படின்னா ராமானுஜர் தான் முதல்ல. அவரே திரும்பவும் வந்து பிறந்திருக்காருன்னு சொல்லும்படியாக இருந்தவர் தான் சாக்ஷாத் சுவாமி. சாக்ஷாத் சுவாமி தான் இவர், சாக்ஷாத் ராமானுஜர் எம்பெருமானார் தான் இவர் அப்படின்னு சொல்லும்படியா அதே சித்திர மாசத்தில் திருவாதிர நட்சத்திரத்தன்னைக்கு அவதாரம் பண்ணி ராமானுஜரை போல சன்னியாசாசிரம ஸ்வீகாரம் பண்ணி கொண்டு நிறைய வேதாந்த கிரந்தங்களை எல்லாம் அருளி செய்து நம்முடைய சித்தாந்தத்தை காப்பாற்றியவர் அந்த சுவாமி. அதனால சாக்ஷாத் சுவாமின்னு திருநாமம். இந்த டெங்கனிக்கோட்டை சுவாமிய அந்த சாக்ஷாத் சுவாமியே திரும்பவும் அவதாரம் பண்ணி இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாளாம். எப்படின்னா, அவராட்டுமே இவரும் ஞான வைராகிய அனுஷ்டான சேவதி, அதோடு கூட அவரை போலவே இயற்கையிலேயே வைராகியம் மிகுந்தவர் இந்த சுவாமி. அவராட்டுமே திருநாராயணபுரத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய பிரதேசத்தில் அவதாரம் பண்ணினவர். சாக்ஷாத் சுவாமியும் திருநாராயணத்துப்புற கிட்டதான் கொண்டல கிரகாரத்தில் அவதாரம், இவரும் திருநாராயணபுரம் கிட்ட டெங்கனிக்கோட்டையில் அவதாரம். அவராட்டுமே இவரும் சன்னியாசம் வாங்கி கொண்டவர். அவராட்டமே நிறைய சொத்துக்களோடு பிறந்தவர். அவராட்டமே நிறைய சொத்துக்களை எல்லாம் பெருமாள் கைங்கரியத்திற்காக சமர்ப்பித்து விட்டு எளிமையான வாழ்க்கையை உஞ்சவிருத்தி பண்ணி வாழ்ந்தவர் இவரும். அவராட்டமே நிறைய சாதுர்மாசிய விரதங்கள் அனுஷ்டித்து ரொம்ப சின்ன வயசுலேயே சன்னியாசியா வந்து கடைசி மட்டும் சன்னியாசி தர்மத்தை அனுஷ்டித்த மகானாக இருந்தவர் இவர். இப்படி 2 பேருக்கும் ஒற்றுமைகள் அதிகமாம். அவர் திருநாமம் வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன், இவர் திருநாமம் வரத ராமானுஜ மகாதேசிகன். பேர் மட்டும்தான் வித்தியாசம், மற்றபடி சாக்ஷாத் சுவாமியே தான் இவர் அப்படின்னு சொல்லும்படியா இருந்தாராம் இவர். இவர் நாராயணா நாராயணான்னு சொல்றாரு, அது கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கேட்குமா. அங்க இருக்கிறவாள்லாம்
உத்தமமான பாகவதரா ஆச்சாரியரா சன்னியாசியா இருக்கக்கூடிய இந்த சுவாமியினுடைய வாயால நாராயணான்னு சொல்லக்கூடிய நாமத்தை காதாலே கேட்கும்படியான பாக்கியத்தை பண்ணினோமே அப்படின்னு கொடுத்து வைத்தவர்களா உணர்வாளாம். அதை காதால கேட்டவாளுக்கெல்லாம் கஷ்டம் போயிடுமா. அதனால நாராயண சுவாமி, நாராயணா சுவாமின்னே எல்லாரும் இவரை கொண்டாடினாராம். ஆழ்வார் சாதிக்கிறாரே, நாவாயிலுண்டே நமோ நாரணா என்று ஓவாதுரைக்கும் உரையுண்டே. வாயில நாக்குன்னு ஒண்ணு பெருமாள் கொடுத்திருக்கான், உன்னால பேச முடியறது. நமோ நாரணான்னு பகவானுடையதான மந்திரம், அவனுடைய நாமாவும் உனக்கு தெரியும், சொல்லிண்டே இருக்கலாமே, போற வழிக்காகுமே, ஏன் சொல்லாம இருக்கேன்னு ஆழ்வார் கேட்கிறார். துஞ்சும்போது அழைமின் துயர்வரில் நினைமின் துயரிலீர் சொல்லிலும் நன்னாம் நஞ்சுதாம் கண்டீர் நம்முடையவனுக்கு நாராயணா வென்னும் நாமம். எப்போதும் நாராயணான்னு சொல்லிட்டு இருக்கிறதுல என்ன குறை அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு. அந்த பாசுரத்தை சேவிச்சதுல இருந்து சுவாமி எப்பவும் நாராயணான்னு சொல்லணும்ன்றத ஒரு விரதமாகவே கொண்டு ஒரு பெரிய யக்ஞமாட்டமா தபஸாட்டமா கடைசி மட்டும் நாராயணா நாராயணான்னு சொல்லிட்டே இருந்த சுவாமி. தினம் சன்னியாசி தர்மப்படி 3 காலம் தவறாம மூழ்கி தீர்த்தமாடக்கூடிய அனுஷ்டானம். நித்தியம் விசேஷமா பகவத் ஆராதனம் பண்ற போது தயாசதகத்தை பூரணமா சேவிப்பர். ஒரு ஸ்லோகத்துக்கோ 2 முறை இல்ல 4 முறை சாஷ்டாங்கமா விழுந்து சேவிக்கக்கூடியதான பக்தி ஸ்ரத்தை. பொறுமையே வடிவெடுத்தவர். கோபம் வராது, யாரையும் தண்டிக்க மாட்டார். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் என்னன்னா, இந்த சுவாமி இத்தனை மகிமைகளோடு கூட இத்தனை சிஷ்யா இருக்காளே இந்த சுவாமிக்கு அப்படின்னு இதை பார்த்து ஒரு சுவாமியால பொறுத்துக்க முடியலையாம். அவருக்கு கொஞ்சம் பொறாமை இவரிடத்துல. அவர் என்ன பண்ணினாராம், என்னென்னமோ சொல்லி இந்த சுவாமியினிடத்துல நிறைய சிஷ்யால் போய் ஆசிரியக்கிறத, ஒரு பெரிய சிஷ்ய கூட்டங்களோட இந்த சுவாமி இருக்கிறத பார்த்து சகிச்சுக்க முடியல, என்னென்னமோ சொல்லி கெடுக்கலான்னு பார்த்தார், முடியல. கடைசியில இந்த சுவாமிக்கு ஏதான ஒரு ஹானியை ஏற்படுத்தணும்னு சொல்லி என்ன பண்ணாராம், சுவாமி இருட்டுல பிமால சீக்கிரமா எழுந்துண்டு தீர்த்தாமாடுறதுக்கு ஆத்தங்கரைக்கு எழுவர். வழியெல்லாம் இருட்டாதான் இருக்கும். ஒரு 3:30 மணிக்கு 4 மணிக்கு எழுந்து எழுவர். அந்த சமயத்துல இருட்டுல நன்னா உடஞ்ச கண்ணாடி பாட்டில், கிளாஸ் பீசஸ் எல்லாம் பரப்பி வச்சாராம் தரையில. அதோட கூட நெருஞ்சி முள்ளு மாதிரி மோசமான முள்ள எல்லாம் எடுத்துட்டு வந்து வழியில போட்டாராம். சுவாமி வழக்கமா போய் தீர்த்தாமாடுவார், திரும்ப வந்துடுவார். இது வரைக்கும் ஒண்ணும் நடந்ததில்லை. சுவாமி ஏழ்ற வழின்னு வழி சுத்தமா தான் இருக்கும். எல்லாரும் தூங்கினா விட்டு நல்ல இருட்டுல கொண்டு இந்த கண்ணாடி பீஸு முள்ளு இதெல்லாம் பரப்பிட்டு வந்துட்டாரு. வருது யாருக்கும் தெரியாது. சுவாமி பாட்டுக்கு வழக்கமா பின்னால பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்துட்டார், தீர்த்தாமாடுறதுக்காக போயிட்டு இருக்கார். அந்த கண்ணாடி துண்டை மிதிச்சுட்டாரு சுவாமி. முள்ளு சுவாமி காலில் குத்திடுத்து. சுவாமி திருவடியில இருந்து ரத்தம் வருது. சுவாமி வழியில மேல நடக்காம அப்படி நின்றுட்டார். வலிக்கிறது சுவாமிக்கு. கூட போன சிஷ்யா என்ன நடந்ததுன்னு தீவட்டி பிடிச்சி பார்த்தா, கண்ணாடி துண்டு முள்ளெல்லாம் சுவாமியினுடைய திருவடியை குத்தி கிழிச்சு ரத்தம் வந்துட்டு இருக்கு. சுவாமி உட்காத்தி வச்சு சுவாமிக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணிட்டு யார் இந்த காரியத்தை பண்ணிருப்பா வேணும்னே அப்படின்னு பார்த்த போது யார் அந்த காரியம் பண்ணினார்னு கண்டுபிடிச்சுட்டா. அவரை போய் கேட்டா, சுவாமி நீங்க தான் இதை பண்ணினீங்களான்னு. ஆமா நான் தான் பண்ணினேன் அப்படின்னு ஒத்துண்டார் அவர். உடனே அவர் அழிச்சுட்டு சுவாமி முன்னாடி வந்து நிக்க வச்சா. இவர் தான் பொறாமையினால இந்த மாதிரி பண்ணிருக்காருன்னு அவரை காமிச்சு சொல்லவும் சொல்லிட்டா. சுவாமி கொஞ்சம் கூட கோவப்படாம, கொஞ்சம் கூட வருத்தப்படாம, முகம் சுளிக்காம, அவரை முறைக்காம, அவரை சபிக்காம, அவரை வெய்யாம, ஒன்னும் நடக்காதது போல சகஜமா எப்பவும் அவரை பார்த்தா பேசுற மாதிரி 2 வார்த்தை, சௌக்கியமா இருக்கீரா, பெருமாள் திருவாராதனம் காலக்ஷேபம் எல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்கா, சரி பார்க்கலாம் அப்படின்னு சிரிச்சுண்டே கை காமிச்சு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வந்துட்டார் சுவாமி. அவர் அப்படியே வெக்கத்துல தலை குனிஞ்சு போயிட்டாராம். இப்ப ஏற்பட்ட சுவாமிக்கா இந்த மாதிரி ஒரு அபசாரத்தை பண்ண பார்த்தோன்னு. இப்படி ஒரு பொறுமையே வடிவெடுத்தவர் நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம்? எனக்கே இப்படி ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தினியே, இது சரியானு கோவப்படுவோம், இல்லைன்னா சபிச்சுட்டு வந்திருப்போம். சுவாமி அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடியவர் அல்ல. அதே மாதிரி சிஷ்யர்கள் யாரானும் தப்பு பண்ணினாலும் அவளை அன்போடு கூட தாயாட்டமா திருத்தக்கூடியவர் சுவாமி. சுவாமியினிடத்துல யாரானும் பரநியாசம் பண்ணிக்கணும்னு வருவா, வந்த உடனே அவளுக்கு பண்ணி வச்சுட மாட்டார். சந்தியாவந்தனம் எல்லாம் ஒழுங்கா பண்றியா, சமாசிரயன் ஆயிடுத்தா, ஜபம் எல்லாம் தவறாத பண்றியா, வெளியில சாப்பிடாம இருக்கியா, பெருமாள் சேவிக்கிறையா, ஆச்சாரியன் அடிக்கடிக்கு போய் சேவிக்கிறையா, இந்த மாதிரி உத்தம தர்மங்களை எல்லாம் கேட்பறோம். அவ பண்றதா சொன்னா பண்ணி வைப்பார். இல்லைன்னா அவளுடையதான தப்புகளை தவறுகளை எல்லாம் திருத்தி பண்ணிக்கொண்டு அவ நித்தியம் தீர்த்தாமாடிட்டு தவறாம சந்தியாவந்தனம் பண்ணி ஜபம் எல்லாம் பண்ணிட்டு ஒழுங்கா இருக்கா, ஓரளவுக்கு அப்படி சிஷ்டாலா இருந்துட்டு இருக்கான்னு தெரிஞ்சாதான் பரநியாசம் பண்ணி வைப்பறான். அப்படி ஒரு ஆச்சரியமான திருத்தி பணிகொள்ளக்கூடியதான கருணை சிஷ்யர்களிடத்திலே இந்த சுவாமிக்கு உண்டு. இந்த சுவாமி ரொம்பவும் உகந்து பல காலம் ஸ்ரீரங்க வாசம் பண்ணினவர். ஸ்ரீரங்கத்திலே வட திருக்காவிரின்னு சொல்லக்கூடிய கொள்ளிடக்கரையிலே
பல இடங்களிலே ஆசிரமம் அமைத்துக் கொண்டு எழுந்தருளி இருந்த ரொம்ப எளிமையான சுவாமி இவர். ஆத்தங்கரையில தான் தங்குவார், ஊருக்குள்ளெல்லாம் தங்க மாட்டார் சொகுசா. அப்படி தசாவதார சன்னதி அருகே ஒரு ஆசிரமத்தை ஏற்படுத்தி கொண்டு அங்க கொஞ்ச காலம் வாசம் பண்ணிட்டு இருந்தார். கொஞ்ச காலம் பவுண்டரீகபுரம் ஆசிரமத்துல தங்கியிருந்தார். அந்த மாதிரி பவுண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமத்துல தங்கியிருந்த போது பவுண்டரீகபுரம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீனிவாச மகாதேசிகனோடு சுவாமிக்கு நெருங்கிய சமாகமம் ஏற்பட்டது. இந்த டெங்கனிக்கோட்ட சுவாமியும் பவுண்டரீகபுரம் ஆண்டவனும் ரொம்ப நெருக்கமாக பகவானை பத்தின விசாரங்களை எல்லாம் பண்ணின காலங்கள்லாம் உண்டு. அப்படி சுவாமி ஸ்ரீரங்க வாசம் பண்ணிட்டு இருக்கிறச்ச பல சிஷ்யால் பிரார்த்தித்து கொண்டபடி படுத்துட்டு இருக்கிற பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாதன் திருவடிகள்லயே நிறைய பேருக்கு பரநியாசம் பண்ணி வச்சிருக்கார். அப்போ பெரிய கோயில்ல இருக்கக்கூடிய அர்ச்சகா கைங்கரியவரெல்லாம் சுவாமி பரநியாசம் பண்ணி வைக்கிறார் அப்படின்னா சுவாமிக்கு வழி விட்டுட்டு சுவாமி பரநியாசம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் ஒதுங்கி நிப்பாளாம். அந்த அளவுக்கு சுவாமி மேல இருக்கக்கூடிய கௌரவத்தினாலே சுவாமியினிடத்துல எந்த பேதத்தையும் பாராட்டாமல் சுவாமி பரநியாசம் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அவருக்கு உபகாரம் பண்ணக்கூடிய உத்தமமான ஒரு நட்பு கோவில்காராலோட சுவாமிக்கு இருந்தது. அந்த மாதிரி காஞ்சிபுரத்துக்கு வந்தா தேவபெருமாள் இடத்துல பரநியாசம் பண்ணி வைப்பார். திருவள்ளூர்ல ராகவன் இடத்துல சில பேருக்கு பரநியாசம் எல்லாம் கூட பண்ணி வச்சிருக்கார் சுவாமி. அப்படி பலகாலம் ஸ்ரீரங்கத்துல வாசம் பண்ணினவர். பெருமாள் கோவில்னு சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்திலே வாசம் பண்றது சுவாமிக்கு பிடிக்கும். ஏன்னா அங்கதான் ஆச்சாரியரான கேதாண்டப்பட்டி சுவாமியால இவருக்கு பரநியாசம் ஆயிருக்கு. அந்த பெருமாள் இடத்துல விசேஷமான பக்தியும் உண்டு. கேதாண்டப்பட்டி சுவாமின்னு சொல்லக்கூடியவருடைய ஆச்சாரியர் அங்கே பள்ளத்தெருவுன்னு சொல்லக்கூடியதான இடம் ஸ்ரீரங்கராஜவதிக்கு பக்கத்துல அங்கே ஆசிரமம் அமைத்துக் கொண்டு ரொம்ப நாள் எழுந்தார் கேதாண்டப்பட்டி சுவாமி. அதனால ஆச்சாரியன் திருவடிப்பட்ட இடம்ன்றதுனால அந்த இடத்துல விசேஷமான பக்தி உண்டு இவருக்கு. அங்க போய் தங்கிண்டு பகவத் ஆராதனை பண்ணிட்டு தேவ பெருமாளை சேவிச்சுட்டு காலக்ஷேபங்கள் சாதிச்சுட்டு இருக்கணும்னு காஞ்சிபுரத்துக்கு எழுதினார் சுவாமி. ஏழி அந்த பல்ல வீதின்னு சொல்லக்கூடியதான பிருந்தாவன வீதி, அங்கதான் கேதாண்டப்பட்டி சுவாமியினுடைய பிருந்தாவனம் அமைந்திருக்கிறது. அந்த இடத்துல இருக்கக்கூடியதான கேதாண்டப்பட்டி சுவாமியினுடைய ஆசிரமத்துல இருந்துட்டு பெருமாள் திருவாராதனம் பண்ணிட்டு சில காலம் அங்க காஞ்சிவாசம் பண்ணிட்டு வந்தார். அப்போ தேவப்பெருமாள் திருத்தேர் உற்சவம்லாம் நடக்கிறதுன்னா இப்ப மாதிரி விசேஷமான மிஷின்களுடைய சகாயத்தோட கார்த்தால போன தேர் மத்தியானம் வந்து நிலையில நின்றுடுறதுன்னு சாதாரணமா திருத்தேர் எல்லாம் முடியாதாம். பெருமாள் தேர்ல புறப்பட்டேரானா திரும்ப வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்னே தெரியாதாம். அத்தனை சிரமமா தேர் நிலைக்கு வந்து சேர்றது. சில சமயம் 5 நாள் ஆகுமா, சில சமயம் 10 நாள் ஆகுமா, சில சமயம் 13 நாள்லாம் கூட ஆயிருக்கான் பெருமாள் தேர் நிலைக்கு வர்றதுக்கு. அப்படி என்னைக்கு பெருமாள் தேர் வந்து நிலையில இறங்குறதோ நிக்கிறதோ அதுக்கப்புறம் பெருமாள் தேர்ல இருந்து இறங்கி திருமஞ்சனமாகி கோவிலுக்கு வந்து சேர்ந்து அதுக்கு மறுநாள் தான் 9ஆம் நாள் உற்சவம் தீர்த்தவாரி, அப்புறம் 10ஆம் நாள் உற்சவம் கொடி இறங்குறது எல்லாம் நடக்கும் கிரமமா. அப்படி தேர் வந்து நிலையில சேர்றதுக்கு 5 நாளோ 10 நாளோ 13 நாளோ 2 வாரமோ எத்தனை நாள் ஆனாலும் அத்தனை நாளும் தீர்த்தம் கூட சாப்பிடாம அந்த வெறும் வெள்ள சாதம்னு சொல்லக்கூடிய சுத்தாண்ணம் கூட சாப்பிடாம நிர்ஜலமான உபவாசம் இருப்பாராம் டெங்கனிக்கோட்ட சுவாமி. இவர் மட்டுமல்ல, பல சன்னியாசிகள் பல பரமைகாந்திகளான ஆச்சாரிய புருஷாலாம் பெருமாள் தேர்ல நல்லபடியா சேவை சாதிச்சுட்டு நிலைக்கு வந்து சேரணும்னு சொல்லி உபவாசம் இருப்பாளாம். அந்த மாதிரி இந்த சுவாமி 2 வாரம் எல்லாம் கூட தீர்த்தம் கூட சாப்பிடாம உபவாசம் இருந்துட்டு அதோட கூட மேடு பள்ளத்துல எல்லாம் தேர் ஏறி இறங்குறச்ச பெருமாள் திருமேனிக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாதுன்னு குழந்தைய காப்பாத்துறது போல தேருக்கு பின்னாலேயே அனுயாத்திரையா போவாராம் இந்த சுவாமி. சாப்பிடாம தீர்த்தம் கூட சாப்பிடாம 5 நாள் 10 நாள் 2 வாரம் எல்லாம் அத்தனை வெயில்ல கால் சுடும்படியா பெருமாள் பின்னாடியே போகக்கூடிய அளவுக்கு பரிவு எம்பெருமான் இடத்துல இவருக்கு உண்டு. அந்த மாதிரி எல்லாம் பண்ணினேராம். இதையே பின்னால் அவதாரம் பண்ணின கோழியாளன் சுவாமியும் கூட இந்த விசேஷ தர்மத்தை பின்பற்றினாராம். ஒரு முறை பெருமாள் நிலைக்கு வந்து சேர்றதுக்கு 19 நாள் ஆச்சாம். அந்த 19 நாள்களும் பல்லுல தீர்த்தம் கூட படாம நிர்ஜல உபவாசம் இருந்து பெருமாள் கூட அனுயாத்திரையா போய் பெருமாள் தேர்ல இருந்து இறங்கி கோவிலுக்கு போனா விட்டுதான் அம்சேஞ்சாராம் இந்த சுவாமி. அப்படியெல்லாம் பகவானிடத்திலே அர்ச்சாவதாரத்திடத்திலே ஒரு தாய் அன்போடு கூட எழுந்தருளி இருந்தவர்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். இந்த சுவாமிக்கு என்னைக்கும் பணத்தாசைன்னு ஒண்ணு வந்ததே கிடையாது. பரம வைராக்கியம்னு சொன்னோமே, அதுக்கு ஒரு உதாரணம் இந்த சுவாமியினிடத்துல ஒரு சமயம் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் பெரிய பணக்காரர் பெரிய தனிக்கர் பரநியாசம் பண்ணிட்டார். ஆச்சாரிய சம்பாவனையா அன்னைக்கு 10,000 ரூபாய் சமர்ப்பிச்சாராம். 10,000ன்றது இப்ப கோடிக்கு சமானமா. அப்போ அந்த 10,000 ரூபாய் பணத்தை சுவாமி கையால கூட தொடலையாம். இது என்னமோ தெரியறதேன்னாராம். ஏதோ கொஞ்சம் தட்சிணை அப்படின்னாராம். அவர் கொஞ்சம்னா எவ்வளவுன்னு கேட்டாராம் சுவாமி. 10,000 அப்படின்னாராம். 10,000மா அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் வாங்க முடியும் அப்படின்னு கேட்டாராம். 10,000க்கு என்ன வேல்யூன்னு கூட தெரியாது சுவாமிக்கு. அத்தனை தூரம் பணத்துல பரிச்சயமே இல்ல. அது பெரிய தொகை நிறைய வரும்னு சொன்னாராம். அப்படியா, உடனே இந்த பணத்தை மதுராந்தகத்துக்கு அனுப்பி சக்கரவர்த்தி திருமகனுக்கு திருவாபரணங்கள்லாம் பண்ணிட்டு சொல்லுன்னுட்டாராம்.
10,000னா பெரிய பணம் நிறைய வரும்னு தெரியும். உடனே ராவனுக்கு நிறைய திருவாபரணம் சமர்ப்பி. இதுதான் டெங்கனிக்கோட்டை சுவாமி. அந்த 10,000 வச்சுட்டு தான் சாப்பிடணும்னு நினைக்கக்கூடியதான எண்ணம் எல்லாம் சுவாமிக்கு கனவிலும் வராது. இந்த சுவாமிக்கு கோழியாலம் சுவாமியின் இடத்துல ரொம்ப விசேஷ அனுகிரகம். அப்ப கோழியாலம் சுவாமி சன்னியாசம் வாங்கிக்கல. மகாவித்வான் கோழியாலம் ராகவாச்சாரியர்னு பூர்வாசிரமத்துல எழுந்தருள் இருந்தார். அப்போ கேதாண்டப்பட்டி சுவாமியினுடைய சந்நியாச பரம்பரை கேதாண்டப்பட்டி சுவாமி, அவருக்கு அடுத்தது டெங்குனிக்கோட்டை சுவாமின்னு சொல்லக்கூடிய அடியேன். இந்த பரம்பரை வந்துட்டு இருக்கு. இந்த பரம்பரை என்னோட முடிஞ்சுடாம இந்த கேதாண்டப்பட்டி சுவாமி சம்பிரதாயத்தை சேர்ந்த இன்னொரு சுவாமியை சன்னியாசியாக நியமிக்கணும். கேதாண்டப்பட்டி சுவாமின்னு சொல்லக்கூடிய சன்னியாசியினுடைய பரம்பரை கடைசி மட்டும் இருக்கணும்னு இந்த சுவாமிக்கு ஒரு ஆசை. அதுக்குன்னு யாரான ஒருத்தருக்கு சன்னியாசம் கொடுத்து உட்காத்தி வச்சிட முடியாது. கேதாண்டப்பட்டி சுவாமியை போல டெங்கனிக்கோட்டை சுவாமியை போல வைராக்கியமானவாளுக்கு தான் கொடுக்க முடியும். யாருக்கு கொடுக்கலாம்னு பார்த்தா, பிறவியிலேயே வைராக்கியமும் ஞானமும் அனுஷ்டானமும் இருக்கக்கூடிய உத்தமமான ஆச்சாரிய புருஷர் கோழியாலம் ராகவாச்சாரியருக்கு கொடுக்கணும்னு சங்கல்பிச்சிருந்தார். அடிக்கடிக்கு அவருக்கு சன்னியாசம் வாங்கிக்க சொல்லி அனுப்புவார் யாராண்டன்னா. அந்த சுவாமி அவருடைய திருத்தகப்பனார் பரம்பதிச்சா அவருடைய சர்ம கைங்கரியங்களை எல்லாம் பண்ணிட்டு சன்னியாசம் வாங்கிக்கலாம்னு நினைச்சுட்டு இருக்கார். இந்த டெங்கனிக்கோட்டை சுவாமிக்கு வயசாயிண்டே போறது. இப்படி இருக்கிற ஒரு சமயத்துல சுமார் ஒரு 89 வயசு டெங்கனிக்கோட்டை சுவாமிக்கு இருக்கிறச்ச, டெங்கனிக்கோட்டை சுவாமிக்கு உடம்பு ரொம்ப அசக்தமா போயிடுத்து. எப்ப வேணாலும் சுவாமி பரம்பதிப்பார்னு சொல்லிட்டா. உடனே கோழியாலம் சுவாமியை கூட்ட சன்னியாசத்தை கொடுத்துட்டு பரம்பதிக்கணும்னு இவருக்கு ஆசை. நிறைய பேராண்ட சொல்லி கோழியாலம் சுவாமி இருக்கிற இடத்துக்கு தகவல் அனுப்பினார். அந்த தகவல் கோழியாலம் சுவாமிக்கு போய் சேர்ந்தது. சுவாமி ஆத்துல இருந்து புரட்ட ஸ்ரீரங்கம் சுவாமியை சேவிக்கலாம்னு வந்துட்டு இருக்கார். அதுக்குள்ளவே சுவாமி பரம்பதிச்சுட்டாருங்க. கடைசி 2 நாள் கான்சியஸ்னஸ் இல்லாம அப்படி கண்ணை மூச்சு தூங்குறது போல இருப்பாராம். திடீர்னு எழுந்துட்டு கோழியாலம் மகான் வந்தாரோ அப்படின்னு கேட்பாராம். வரலேன்னு சொல்லுவாளாம். உடனே கண்ணை மூடின்று வரான். இப்படி கடைசியா ஒரு முறை கேட்டாராம், கோழியாலம் ராகவாச்சாரியர் வந்தாரோ அப்படின்னாராம். இன்னும் வரலேன்னாலாம். கேதாண்டப்பட்டி சுவாமியினுடைய சன்னியாச பரம்பரை அப்படியே நின்றுடக்கூடாது, இந்த மகான் மூலமா தழைக்கணும், அதனால இந்த காஷாயத்தை அவர் மேல போடணும்னு விரும்பினேன். ஆனா பகவானுடைய சங்கல்பம் அமையல போல் இருக்கு. சரி ஆட்டம் அப்படின்னாராம். நாராயணா அப்படின்னார் பரம்பதிஷ்டர் சுவாமி. இப்படி கடைசி மட்டும் சம்பிரதாயத்தை ரட்சிக்கணும்ன்றதுலயே குறியா இருந்தவர் சுவாமி. இந்த சுவாமியினுடைய திருமேனி இருக்கிறதே ரொம்ப விலட்சணமான திருமேனி, ரொம்ப வத்தி போன திருமேனி. ஸ்ரீபெரும்புதூர்ல எப்படி ராமானுஜர் திருமேனி வத்தி போய் வயசான சன்னியாசியா சேவை சாதிக்கிறாரோ அந்த மாதிரி நன்னா வத்தி போன திருமேனி. சன்னியாசிக்கு இந்த திருமேனி தான் அழகு. தூய செம்பொன்னை போன்ற திருமேனி, நன்னா சேப்பா அப்படி பிரகாசிச்சுட்டு இருக்கிற செம்பு சொம்பு எப்படி தேய்ச்சி வச்சா பலபலன்னு இருக்கிறதோ அந்த மாதிரி தூய்மையான செப்பு சொம்பை போல செம்மையான ஸ்வர்ணத்தை போல பிரகாசிக்கக்கூடிய தேஜஸ்மயமான திருமேனி, தேஜோமயமான திருமேனி. பலபலன்னு 12 திருமண் காப்புகளோடு கூட துளசிமணி மாலை என்ன, தாமரை மணி மாலை என்ன, பவித்திர மாலை என்ன, இந்த மாதிரி ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ சன்னியாசி அணிந்து கொண்டிருக்கக்கூடிய மாலைகளோடு கூட கையிலே திருதண்டம்னு சொல்லக்கூடிய விசிஷ்டாத்வைத சித்தாந்த கொடியோடு கூட ரொம்ப ஆச்சரியமா பரம பவித்திரமா இந்த சுவாமியினுடைய திருமேனி இருக்குமா. ஒரு நாளும் சுவாமி உடம்பு வந்துடுத்தோ எனக்கு முடியலேன்னு அசக்தின்னு படுத்ததே கிடையாது. கடைசியில பரம்பதிக்கிறச்ச படுத்ததோட சரி. பல மகான்களுக்கு இந்த சுவாமி அனுகிரகம் பண்ணியிருக்காரு. பரகால மடத்துல ஸ்ரீமத் அபிநவ ரங்கநாத பிரம்மதந்திர சுதந்திர பரகால மகாதேசிகன்னு அபிநவ ரங்கநாத சுவாமி எழுந்தருள் இருந்தார். அந்த சுவாமியினிடத்துல காலக்ஷேபம் பண்ணவாள்லாம் பெரிய மகான்கள். அந்த சுவாமிக்கு டெங்கனிக்கோட்டை சுவாமி இடத்துலதான் பரநியாசம். அந்த அபிநவ ரங்கநாத பரகால சுவாமி தன்னுடைய பரநியாச ஆச்சாரியரான டெங்கனிக்கோட்டை சுவாமி விஷயமா ஒரு அஷ்டோத்தர சதநாமாவளியே பண்ணியிருக்கார். அந்த அளவுக்கு இவரிடத்துல அவருக்கு பக்தி. ஸ்ரீமத் அகோபில மடத்திலே 37வது பட்டத்தை அலங்கரித்தவர் பிள்ளப்பாக்கம் ஸ்ரீமத் அழகிய சிங்கர் ஸ்ரீவன் சடகோபஸ்ரீ வீரராகவ சடகோபேதீந்திர மகாதேசிகன். அந்த சுவாமி பூர்வாசிரமத்திலே பிள்ளைப்பாக்கம் மகாவித்வான் கோபாலாச்சாரிய சுவாமின்னு திருநாமம் அவருக்கு. அந்த சுவாமி ஐசிங்கரா பட்டத்தை அலங்கரிக்கிறதுக்கு முன்னால திருவள்ளூர்ல வைத்திய வீரராகவன் சன்னதியிலே இந்த டெங்கனிக்கோட்டை சுவாமி இடத்துலதான் சன்னியாசம் வாங்கிட்டார். சன்னியாசம் வாங்கிட்டு ஸ்ரீ வீரராகவ சடகோபேதீந்திர மகாதேசிகன் என்கிற திருநாமத்தோட கூட சன்னியாசி தர்மத்தை அனுஷ்டித்து கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் தான் அந்த சுவாமியை பிரார்த்திச்சு அகோபில மடத்துல ஐசிங்கரா இருக்கும்படி எல்லாம் பட்டாபிஷேகம் எல்லாம் ஆச்சு. அந்த சுவாமிக்கு இந்த சுவாமி இடத்துல சன்னியாசாசிரம ஸ்வீகாரம். மகாவித்வான் ஈகை சங்கபுரம் ராமானுஜ தாத்தாச்சாரியன்னு சுவாமின்னு சொல்லக்கூடிய பெரிய சுவாமி கேதாண்டப்பட்டி சுவாமியினுடைய சிஷ்யால ஒருத்தர், கிரகஸ்தர் அந்த சுவாமி. அந்த சுவாமி இவர் விஷயமா மங்கள மாலிகான்னு சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் பண்ணி சமர்ப்பிச்சிருக்க.
பையம்பாடி சேட்லூர் ஸ்ரீவத் சாங்காச்சாரிய சுவாமின்னு சமீப காலத்துல மகாவித்வான் எழுந்தருள் இருந்தாரு. அந்த சுவாமியினுடைய தாத்தா பிதாமகன் அவருக்கும் பையம்பாடி சேட்லூர் ஸ்ரீவத் சாங்காச்சாரிய சுவாமின்னு தான் திருநாமம். பெரிய ஸ்ரீவத் சாங்காச்சார சுவாமின்னு சொல்லுவாரு. அவர் மகாவித்வான். அந்த சுவாமி இந்த டெங்கனிகோட்ட சுவாமியினிடத்துல ஸ்ரீமத் ரகசியத்திரயசார காலக்ஷேபம் பண்ணி இவரிடத்திலேயே பரநியாசமும் பண்ணி கொண்டு அவளுடைய சொந்த ஊரான ஸ்ரோத்ரியம் பையம்பாடின்னு சொல்லக்கூடிய அக்ரஹாரத்திலே ஒரு குளம், ஒரு புஷ்கரணி உண்டு. அந்த புஷ்கரணியினுடைய கரையிலே பெரிய சுவாமி ஆசிரமம் அப்படின்னு கேதாண்டப்பட்டி சுவாமி வந்த போது எழுந்தருள் இருந்த ஆசிரமம் உண்டு. அந்த ஆசிரமத்திலே டெங்கனிகோட்ட சுவாமியை எழுந்தருளை பண்ணி சுமார் 13 வருஷ காலம் தன்னுடைய சொந்த திரவியத்தால ஆராதனை பண்ணிட்டு வந்தார். சுவாமி அனுஷ்டானத்துக்கு, சுவாமி திருவாராதனத்துக்கு தேவையான செலவையெல்லாம் தானே பார்த்துண்டு தங்க ஆத்திலேயே வைதிகமா மடித்தலிகை எல்லாம் பண்ணி சுவாமிக்கு பகவத் ஆராதனத்தோடு கூட வைஸ்வதேவத்தோடு கூட பிக்ஷ சாதிச்சுண்டு 12-13 வருஷ காலம் தன்னுடைய ரகசியத்திரயசார காலக்ஷேபத்தையும் பரநியாசத்தையும் அந்த சுவாமியிடத்துல பண்ணி கொண்ட இந்த சுவாமி பண்ணியிருக்காருன்னு சொன்னா அத்தனை உகப்பு அந்த சுவாமிக்கு ஆச்சாரியன் ஆராதிக்கிறதுல. இந்த சுவாமிக்கும் இவருடைய ஆச்சாரியரான பெரிய சுவாமியினுடைய ஆசிரமத்துல வாசம் பண்றதுன்னு சொல்லக்கூடியது அத்தனை உகப்பு. அந்த பையம்பாடி ஸ்ரீவத்சாங்காச்சாரிய சுவாமின்னு சொல்லக்கூடிய மகாவித்வான் இந்த டெங்கனிகோட்ட சுவாமி விஷயமா 72 ஸ்லோகங்களை கொண்ட ஹம்சேந்திர சப்தத்தின்னு சொல்லக்கூடிய ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். 20 ஸ்லோகங்கள் கொண்ட ஹம்சேந்திர மங்கள மாளிகான்னு சொல்லக்கூடிய ஸ்தோத்திரத்தையும் பண்ணியிருக்கார். அதிலே இந்த சுவாமியினுடைய பெருமையை நிறைய சொல்றார். முக்கியமானதெல்லாம் சொல்றேன் அடியேன். ஒரு முறை இந்த சுவாமியினுடைய திருநாமத்தை சொன்னாலே கலிபுருஷன் கிட்ட வரமாட்டேனோ. ஸ்ரீமதே வரதராமானுஜ மகாதேசிகாய நமஹ அப்படின்னு இந்த சுவாமியினுடைய திருநாமத்தை சொன்னா கலிபுருஷன் எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம தூர விலகி நிற்பானா. பெரிய மகானுடைய சம்பந்தம் பெற்றவர் இவர். இவரிடத்துல நாம நம்ம வேலையை காட்ட முடியாதுன்னு ஒதுங்கி நிற்பானா. அப்பேற்பட்ட புண்ணியாத்மா. நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்காதொன்னுமில்லை கலியும் கெடும் கண்டு கொண்மின் அப்படின்னு ராமானுஜர் அவதாரம் பண்ணினா விட்டு கலிபுருஷனுக்கும் யமனுக்கும் இங்க வேலை இல்லைன்னு ஆழ்வார் சொன்னாரு. அந்த மாதிரி ராமானுஜருடைய அவதாரமாக இருக்கக்கூடிய டெங்கனிகோட்ட சுவாமியினுடைய காலத்தில் யமனுக்கும் வேலை குறைவு, கலிபுருஷனுக்கும் வேலை குறைவான். இன்னைக்கும் சுவாமியை நினைச்சுண்டாலோ, சுவாமியை தியானம் பண்ணிண்டாலோ, சுவாமியினுடைய தனியனையோ திருநாமத்தையோ சொல்லினாலும் யமபயம் கலிபுருஷனால ஏற்படக்கூடியதான உபதிரவம் எல்லாம் இல்லைன்னு சொல்றா. கலியுகம் ஒன்றின்றிக்க தன் அடியார்க்கு அருள் செய்யும். தன்னுடைய நிஷ்டையினாலே, தன்னுடைய கருணையினாலே சிஷ்யால் எல்லாரையும் கலியுகம் அல்லாமல் கிருத்தயுகமாட்டமா மாத்தி வழிநடத்தக்கூடியவர் இந்த சுவாமி. ஒருத்தர் பல ஜென்மங்கள்ல பண்ண புண்ணியத்தினுடைய பலனாத்தான் இந்த சுவாமியினுடைய சிஷ்யரா இவர் ஆசிரியக்க முடியுமா. அப்படி ஸ்ரீபாஞ்சராத்திராகமம் முதலான கிரந்தங்களிலே சொல்லப்பட்ட நியமத்தின்படி அவ கடைசி வரைக்கும் பகவானையும் பாகவதாலையும் ஆராதனம் பண்ணக்கூடிய பரமைகாந்திகளா மாறிடுவாளாம். எப்பேற்பட்ட சிஷ்யன் சுவாமி ஆசிரியிச்சாலும் அவன் கடைசி மட்டும் சாஸ்திரப்படி வாழக்கூடிய பரமைகாந்தியா மாறுவான் அப்படின்னு சொன்னா அது சுவாமியினுடைய தேஜஸ்னுடைய விசேஷம். அது கேதாண்டப்பட்டி சுவாமியினுடைய சிஷ்யர் இவர். இருந்தாலும் கூட ஆச்சாரியரான கேதாண்டப்பட்டி சுவாமிக்கு கைங்கரியம் பண்றதோட நிக்க மாட்டாராம். கேதாண்டப்பட்டி சுவாமியினுடைய சிஷ்யா இவராட்டம் மற்ற சிஷ்யா இருப்பாளோன்னு திருவேந்திரபுரம் சுவாமி, திருப்பதி சுவாமின்னு எல்லாம் அந்த சிஷ்யாளுக்கெல்லாம் கூட இவருடைய பூர்வாசிரமத்துல போய் போய் பணிவிடைகள் கைங்கரியங்கள்லாம் பண்ணுவாராம். அவள்லாம் சொல்லுவாளாம், சுவாமி நீங்களும் எங்களாட்டமா கேதாண்டப்பட்டி சுவாமியினுடைய சிஷ்யர் தான், ஆச்சாரியருக்கு கைங்கரியம் பண்ணுங்கோ, எங்களுக்கெல்லாம் பண்ணாதீங்கோ, வேண்டாம், சங்கோஜமா இருக்குன்னு சொல்லுவாளாம். இருந்தாலும் அந்த ஆச்சாரியனுடைய கருணைக்கு பாத்திரமான உங்களுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியமும் அந்த ஆச்சாரியனுக்கு பண்ற கைங்கரியம் தான் சொல்லி கேட்காம இந்த சுவாமி போய் போய் கைங்கரியம் பண்ணுவாராம். அப்படி ஒரு பிரதிபக்தி பாகவதாலிடத்திலே ஒரு முறையாவது இந்த சுவாமியை கண்ணால சேவித்தவாளுக்கு அல்லது ஒரு முறையாவது இந்த சுவாமியினுடைய கருணை கண் பார்வை நம்ம மேல பட்டவாளுக்கு யம பயம் கிடையாது. அப்படின்னா அவ நரகம் போமாட்டா. இவரால பரநியாசம் பண்ணி வைக்கப்பட்டு வைகுண்டம் தான் போவா. சுவாமி தேசிகனை நேர்ல சேவிச்சவாள்லாம் சுவாமி தேசிகனை ராமானுஜருடைய அவதாரம்னு சொன்னாலாம். அந்த மாதிரி இவரை நேர்ல சேவிச்சவாள்லாம் சுவாமி தேசிகனுடைய அவதாரம்னு சொல்லும்படியா வாழ்ந்தவர். பரநியாசம் பண்ணிண்டு என்னைக்கு மோட்சம் போவேன்னு காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பிரபன்னன் எப்படி இருக்கணும் அப்படின்னா கைங்கர ஐக பிரயோஜனனா பரமை காந்தியா இருக்கணும். அவனுடைய பாரமை காந்தியம் ஷோடச வர்ண ஸ்வர்ணத்தோடைய ஒக்கும்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். பரநியாசம் பண்ணிட்டவன் மோட்சத்துக்கு போகணும்னு காத்துட்டு இருக்கானே அவன்லாம் எப்படி இருக்கணும்னா கைங்கரியம் பண்றதுக்குன்னே தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், அதனாலதான் இந்த உடம்புல இருந்துட்டு இருக்கேன். சுவாமி பரநியாசம் ஆயிடுத்து வைகுண்டம் போக வேண்டியது தானே, ஏன் இங்க இருக்கீங்கன்னு கேட்டா பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியம் பண்ணணும், அதுக்காக தான் வாழறேன், அதுக்காக தான் உடம்புல இருக்கேன்னு சொல்லணுமா. அந்த பாரமை காந்தியம் எப்படின்னா பத்தரமாத்து தங்கத்தை போல சுத்தமான தங்கமாட்டமா அந்த குணம். எந்த சுயநலமும் இல்லாமல்
பேருக்கு புகழுக்கு பணத்துக்கெல்லாம் வாழாமல் தன்னுடைய புலமையை தன்னுடைய பெருமையை பறைசாற்றிக் கொண்டு பீத்தி கொண்டு இல்லாமல் கைங்கரியத்துக்குன்னே வாழணும்னு சொல்லக்கூடியதான பக்தி இருக்கிறது தூய சொர்ணத்தை போல. அப்படிதான் இருக்கணும் ஒரு பிரபந்தம்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அப்படிதான் இருந்தார் இந்த சுவாமி. இந்த சுவாமியை ஆசிரியித்த சிஷ்யாலும் அப்படி இருந்தான்னு சொல்லக்கூடியது இவருடைய பெருமை. எப்போதும் பூர்வாச்சாரிய கிரந்தங்களை, ராமானுஜர் தேசிகனுடைய கிரந்தங்களை எல்லாம் தான் சேவிச்சுண்டு மற்றவாளுக்கு உபதேசம் பண்ணிட்டு அதை காலக்ஷேபம் சாதிக்கிறதையே வழக்கமா வச்சுட்டு இருந்தார். எப்பவும் காலக்ஷேபம் சொல்லிட்டே இருப்பார். சுவாமியினுடைய திருமேனி தேஜஸ சேவிக்கிற மாத்திரத்துல, சுவாமியினுடைய திருமேனி ஒளி நம்ம பேர்ல பட்ட மாத்திரத்துல நம்முடைய பாவங்கள்லாம் நசிச்சு போயிடுமா. அதனால கிட்டத்தட்ட ஒரு புண்ணிய தீர்த்தத்துக்கு சமானமான ஒரு சுவாமி. சரணாகதியே வடிவெடுத்தவர். இதெல்லாம் வச்சுட்டு பாக்குறச்ச இவர் பாகவதர் அல்ல, சாட்சாத் பகவான் நரசிம்மாச்சாரியர்னு திருநாமம் ஒன்னும் அந்த நிருசிம்மனை அவதாரம் பண்ணி வந்திருக்கான்னு சொல்லும்படியான பகவத் அவதாரம் போலே திகழ்ந்தவரா இந்த சுவாமி. ஒரு ராமநாட்டும் ஒரு கண்ணநாட்டும். இந்த சுவாமியினிடத்துல சரணாகதி பண்ணின்ற சிஷ்யாளுக்கு கைங்கரிய விரோதம்னு சொல்லக்கூடிய பாவம் தானா கழியும். அதாவது மகான்களுடைய அனுகிரகத்தினாலே பாகவத அபச்சாரப்படுறது, பகவத் அபச்சாரப்படுறது, கைங்கரியம் கிடைக்காம இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய மகா பாவங்கள் எல்லாம் நம்மளை விட்டு போயிட்டோம்னு சாஸ்திரம் சொல்றது. இந்த சுவாமி நாம கைங்கரியம் பண்ண முடியாத நிலைமையில இருந்தா கூட இவருடைய அனுகிரக விசேஷத்தினாலே நமக்கும் பகவத் கைங்கரியம் பாகவத கைங்கரியம் எல்லாம் ஏற்படும்படி அனுகிரகம் பண்ணக்கூடியவராம். உபதேசத்தினாலும் சரி, காலக்ஷேபத்தினாலும் சரி, அனுஷ்டானத்தினாலும் சரி, சரணாகதி தர்மத்தை சுவாமி தேசிகனாட்டுமே இந்த லோகத்திலே பரப்பியவர். கடைசி வரைக்கும் வாகனமே ஏறினதில்லை, நடந்தேதான் சஞ்சாரம் பண்ணுவர். இப்பேற்பட்ட மகானாக இருந்தாலும் பாகவத அபச்சாரத்திற்கு அஞ்சு நடுங்குவேறான். எந்த பாகவதால பத்தியும் குறை சொல்ல மாட்டேறான், புறம் பேச மாட்டேறான், வம்பளக்க மாட்டேறான். அந்த மாதிரி யாரானும் பேசினா கூட அவளை பேச வேண்டான்னு தடுப்பறான், அல்லது அந்த இடத்துல இருந்து நகர்ந்தாவது போயிட்டு வரான். காதால கூட பாகவத அபச்சாரத்தை கேட்க மாட்டேறான். அப்பேற்பட்ட சுவாமியை சேவித்து அவரை ஆச்சாரியனா ஏத்துண்டா ஒரு ஏழை பணக்காரனாவான், முட்டாளுக்கு ஞானம் கிடைக்கும், சம்சாரத்தில் அவஸ்தப்படக்கூடிய ஜீவனுக்கு மோட்சமே கிடைக்கும் அப்படின்னு இந்த பையம்பாடி ஸ்ரீவத்சங்காச்சாரிய சுவாமி ஸ்தோத்திரத்துல சாதிக்கிறார். இத்தனை பெருமைகள் சுவாமிக்கு இருந்தாலும் எல்லாரும் நம்மளை மதிக்கணும், நம்மளை புகழணும், நம்மளை ஸ்தோத்திரம் பண்ணணும், விசேஷமா நம்மளுக்கு பகுமானங்கள்லாம் பண்ணி மாலை மரியாதை பரிவட்டம் எல்லாம் பண்ணி சம்பாவனை எல்லாம் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் ஒரு க்ஷணமும் கனவிலும் கூட நினைத்து பார்க்காத அளவுக்கு எளிமையான மகானுபாவர். ஒரு சிங்கமானது மலை குகையிலே பிறந்து காட்டிலே விளையாடி எப்படி விரோதிகளை விரட்டி அடிக்கிறதோ அந்த மாதிரி இந்த நரசிங்கமும், நரசிம்மாச்சாரியார்னு பெயருடைய இந்த சுவாமியும் யதுகிரின்னு சொல்லக்கூடிய திருநாராயணபுரம் மலை அடிவாரமாகிற குகை பிரதேசத்திலே அவதாரம் பண்ணி அப்படி அனாயாசமா விளையாட்ட போல பெரிய சாஸ்திரங்களை எல்லாம் கூட கரைத்து குடித்து நம் சித்தாந்தத்திற்கு எதிராக வாதம் பண்ணி கொண்டு வந்த பிரதிவாதிகளை விரட்டி அடித்த சிம்மமாகவே விளங்கினார்னு சொன்னால் அது மிகையாகாது. இப்படி ஸ்ரோத்ரியம், பையம்பாடி அக்காரம், ஸ்ரீரங்கம், தசாவதார சன்னதி, பௌண்டரீகபுரம் ஆண்டவனாசிரமம், ஒப்புளியப்பன் கோயில், மதுராந்தகம், திருச்சானூர், காஞ்சிபுரம் முதலான பல திவ்யதேசங்களிலே எழுந்தருளியிருந்து நம்முடைய சம்பிரதாயத்தை வாழ்வித்தருளிய இந்த சுவாமி தம்முடைய 89வது திருநட்சத்திரத்திலே ஸ்ரீரங்கத்திலே திருமேனி மிகவும் தளர்ந்து பரமபதிப்பதாக திருவுள்ளம் பற்றிவிட்டார். ஸ்ரீரங்கத்திலேயே வடதிருக்காவிரி கரையிலே சுவாமியினுடையதான அவதாரம் முடிந்து விட்டது. கடைசியா கோழியாலம் சுவாமிக்கு சன்னியாசம் கொடுக்கணும்னு நினைச்சார். அந்த திருவுள்ளம் பூர்த்தி ஆகல. அவரை பின்னால சன்னியாசியா வரும்படியா பூர்ணமா அனுகிரகிச்சுட்டு அவதார காரியம் முடியத கணிசுரிச்சு சுவாமி ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் சேர்ந்துட்டார். சுவாமியினுடையதான பிருந்தாவனம் ஸ்ரீரங்கத்திலே வடதிருக்காவிரின்னு சொல்லக்கூடிய கொள்ளிடக்கரையிலே அமைந்திருக்கிறது. இன்னைக்கும் சேவித்துக்கலாம். சுவாமியினுடையதான தனியன் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனீந்திர பதாரவிந்த சேவோபலப்த நிகமாந்த யுகாந்தரங்கம். ஸ்ரீ ரங்கராமானுஜ முனின்னு சொல்லக்கூடிய சந்நியாசிகளிலே தலைவராக இருந்த கேதாண்டப்பட்டி சுவாமியினுடைய திருவடி தாமரைகளில் நிறைய கைங்கரியங்களை பண்ணி அந்த கைங்கரியங்களாலே மகிழ்ந்த கேதாண்டப்பட்டி சுவாமியானவர் இவருக்கு உபய வேதாந்தம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீபாஷ்யம் என்ன, பகவத் விஷயம் என்ன, இந்த வேதாந்த சாஸ்திரங்களினுடைய அந்தரங்கமான அர்த்த விசேஷங்கள், சூக்ஷ்மார்த்தங்கள், ஆச்சாரியனிடத்திலே மட்டும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய அர்த்தங்களை எல்லாம் இவருக்கு மழை போல பொழிந்து அனுகிரகித்தார். வித்யை ஆச்சாரியனிடத்துல எப்படி கிரகிக்கணும்னா ஆச்சாரியனுக்கு சேவை பண்ணி ஆச்சாரிய கைங்கரியம் பண்ணி அதனால ஆச்சாரியன் மகிழ்ந்து காலக்ஷேபம் சொல்லணும்.
அந்த உத்தமமான ரீதியிலே ஆச்சாரியனுடையதான திருவுள்ள உகப்பை சம்பாதித்து ஆச்சாரியனாலே காலக்ஷேபம் சாதிக்கப்பட்டவர் இந்த சுவாமி. வைராகிய பாக்ய நிரவத்திய குணப்பிரகர்ஷம். வைராகியம்னு சொல்லக்கூடியது வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த வைராகியம் இந்த சுவாமி கிட்டேயே பர்மனண்டா இந்த சுவாமியை விட்டு நான் போக மாட்டேன்னு குடிகொண்டு விட்டதாம். அப்படி வைராகியத்தை ஒரு பாக்கியமாக உடைய சுவாமி. சுவாமி, நீங்க இத்தனை நன்னா பாசுரம் சொல்றீங்களே எப்படி அப்படின்னா அது அடியேன் பாக்கியம். சுவாமி, நீங்க இத்தனை ஆச்சரியமா தலிகை பண்றீங்களே அது எப்படி அடியேன் பாக்கியம்னு சொல்றோமோன்னு அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு பாக்கியம் அமைந்திருக்கிறது. இந்த சுவாமிக்கு வைராகியமே பாக்கியம்னு சொல்லும்படியா வைராகியம் பூரணமா இந்த சுவாமியை விட்டு வேற ஒருத்தர்கிட்ட போகமாட்டேன்னு இவரோடைய இருந்து கொடுத்தான். அப்படி உத்தமமான வைராகிய நிதியாக விளங்கியவர் இந்த சுவாமி. நிரவத்திய குணப்பிரகர்ஷம். அப்பழுக்கில்லாத குற்றமில்லாத கல்யாண குணங்களாலே ஆத்ம குணங்களாலே உயர்ந்தவராக திகழ்பவர் இந்த சுவாமி. அப்பேற்பட்ட வரத லக்ஷ்மண யோகி வரியம். வரத லக்ஷ்மண யோகி, வரத ராமானுஜ யதீந்திர மகாதேசிகன்னு சொல்லக்கூடிய சந்நியாசிகளிலே சிரேஷ்டராக இருக்கக்கூடிய இந்த சுவாமியை வந்தே சதா எப்போதும் வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது சுவாமியினுடையதான தனியன். இந்த சுவாமியினுடைய மகிமையினாலே நம்முடைய பாவங்கள் எல்லாம் ஒழிந்து நமக்கு மங்களமானது ஏற்பட்டது. இந்த சுவாமியை போல பக்தி, ஸ்ரத்தை, அனுஷ்டானம், பாகவத அபச்சாரத்திற்கு அஞ்சு நடுங்குதல், பகவத் பாகவத கைங்கரியம், ஆச்சாரிய பக்தி இதெல்லாம் துளியாவது நமக்கெல்லாம் பிராப்தமாக வேண்டும் என்பதாக சுவாமியினுடைய திருவடிகளிலேயே சாஷ்டாங்க பிரணாமங்களோடு கூட பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். சுவாமியினுடைய திருநட்சத்திரமான இன்னைக்கு சுவாமி சரித்திரத்தின் மூலமா சுவாமியினுடைய அனுபவம் நமக்கெல்லாம் ஏற்பட்டது. அது நம்முடைய பாக்கியம் என்பதாக உணர்வோமாக. ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனீந்திர பதாரவிந்த சேவோபலப்த நிகமாந்த யுகாந்தரங்கம் வைராகிய பாக்ய நிரவத்ய குணப்பிரகர்ஷம் வந்தே சதா வரத லக்ஷ்மண யோகிவர்யம். ஸ்ரீமதே ஸ்ரீவரத ராமானுஜ மகாதேசிகாய நமஹ.